கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாம் நம்முடைய அருமையான சகோதரரும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களால் 1962 வருடம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பைபிள் கூடாரம் சதர்ன் பைன்ஸ் வடக்கு கரோலினா அமெரிக்காவில் உறுதி கொள்ளுதல் அதன் பிறகு அக்கறை கொள்ளுதல் என்ற செய்தியை வாசிக்க கேட்போம். மிக்க நன்றி சகோதரன் பாக்கர். மாலை வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் இன்றிரவு இங்குள்ளது நல்லது. நீங்கள் உட்கார்ந்து நான் பேசுவதை கேட்டு களைப்படைந்து விட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். எனக்கும் கூட களைப்பாய் உள்ளது. உறக்க பிரசங்கித்ததன் விளைவாக என் தொண்டை கரகரப்பாய் உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவன் எனக்கு மிக சிறந்த கூட்டம் ஒன்றை கொடுத்தார் என்று நான் சற்று முன்பு சகோ பார்க்கரிடம் கூறினேன். இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கவில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது மிகப்பெரிய கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்தவர் அநேகர் அல்ல. ஆனால் அதன் தரத்தை எண்ணி பார்க்கும்போது இது மிகவும் அற்புதமானது. விசுவாசம் ஏப்பா என்ன வேண்டுமானாலும் நிகழக்கூடும் என்பது போல் காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடும் என்னும் உணர்ச்சி பெறும் அத்தகைய கூட்டம் எனக்கு மிகவும் பிரியம். இதன் விளைவுகள் நிரந்தரமாக இருக்கும் என்று நான் நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். அது வெளியரங்கமாகும். நான் மணிக்கணக்காக செய்த பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொறுமையை நான் மெச்சுகிறேன். மறுபடியும் அடுத்த இரவு நீங்கள் வருகின்றீர்கள். உங்களால் நிச்சயமாக அதிக தண்டனையை தாங்கிக் கொள்ள முடிகிறது. உங்களுக்கு நிறைய பொறுமை உள்ளது என்று எனக்கு தெரிகிறது. எனவே நாங்கள் எங்கள் எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று கூற விரும்புகிறேன். சகோதரன் தாமஸுக்கு அவர்பால் நான் கொண்டுள்ள நல்லுணர்வை என்னால் விவரிக்க முடியாது. அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைத்திருந்தேன். அவரை நான் அறிந்துள்ள வேறொருவருடன் குழப்பிக்கொண்டேன். அவருடைய அருமையான மனைவியுடன் நான் கை குலுக்க நேர்ந்தது. அவர் உண்மையிலேயே நல்ல கிறிஸ்துவின் ஊழியக்காரர். தேவனுக்கு சித்தமானால் வாழ்க்கையில் அநேக முறை நாங்கள் சந்திப்போம் என்னும் உறுதியான நம்பிக்கை கொண்டவனாய் இருக்கிறேன். நான் உங்களைப் போல் ஒரு இந்த சுற்று வட்டாரத்தில் வசிக்க நேரிட்டால் நான் செல்லும் சபை அவருடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் எனக்கு மிகவும் பிரியம். சகோதரன் பார்க்கர் சகோதரன் பிரணாம் கூறின பாராட்டுதலுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவர் மறுபடியும் வருவது ஜனங்களுக்கு பிரியமா என்று கேட்கிறார். நன்றி, மிக்க நன்றி. அது மிகவும் அருமையானது. நன்றி சகோதரன் பார்க்கர். நான் மிகவும் சகோதரன் பார்க்க மறுபடியும் பேசுகிறார். எல்லா செலவுகளுக்கும் பணம் கொடுக்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் உதவியும் நான் பாராட்டுகிறோம். இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவது என்றால் அதிக செலவாகின்றது. அதற்கான பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அது மிகவும் அருமை. நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கு நடந்த எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் ரட்சித்தார், சுகமளித்தார். எல்லாமே இங்கு நடைபெற்றது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டம் முடிவடைந்து சரித்திரமாக ஆகிவிடுகிறது. எங்களுக்கு வருத்தமாய் உள்ளது. வரப்போகும் காலத்தில் அது மீண்டும் நடக்க வாய்ப்புண்டு. அப்பொழுது விளைவுகளை நாம் காண்போம். இந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பின சிறு வெகுமதிகளுக்காக உங்களுக்கு மறுபடியும் நன்றி கூற விரும்புகிறேன். அதை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நாங்கள் தென் கரோலினாவில் உள்ள கொலம்பஸில் உள்ள சகோதரன் பிக்பியை சந்திக்க இங்கிருந்து புறப்பட்டு செல்வோம். நாளை இரவும் செவ்வாய் இரவும் நாங்கள் சகோதரன் பிக்பியுடன் கூட இருப்போம். அங்கிருந்து நாங்கள் மேற்கு கரைக்கு புறப்பட்டு செல்வோம். உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அங்கு கூட்டங்களை முடித்துக் கொண்டு நான் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு செல்ல விரும்புகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும்
உங்கள் ஜெபத்தை நான் கோரலாமா? உங்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அது என் சார்பிலும் என் கூடாரத்திலிருந்து இங்கு வந்துள்ள மக்களின் சார்பிலும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு எங்கள் தர்ம கர்த்தாக்களில் சிலரும் சில டீகன்மார்களும் என் நண்பர்களும் வந்துள்ளனர். எங்கள் சபையின் போதகர் இங்கு இருக்கிறார். நான் சகோதரன் நெவிலை காணவே முடியவில்லை. அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்று நினைக்கிறேன். அவரை அறிமுகம் செய்து வைத்தார்களா? சகோதரன் நெவில், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? சகோதரன் நார்மன், உங்களை என்னால் காண முடியவில்லை. ஓ, என்ன பெரிய உருவம் படைத்த அவர் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு நிமிடம் வாருங்கள். இவர் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர் என்று அறிவேன். இவர் சாயம் போட்ட கம்பநூல் மெத்தடிஸ்டாக இருந்து பின்பு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவி மெத்தடிஸ்ட். இது எங்கள் வெளியேற பெற்ற போதகர் சகோதரன் நெவில். உங்களுடன் கை குலுக்க விரும்புகிறேன். நான் அறிமுகப்படுத்தினேன். சகோதரனே, உங்களுக்கு நன்றி. எனக்கு சகோதரன் நெவிலையும் அவருடைய அழகிய மனைவியும் அவர்களுக்கு மனமாவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும். அவரை நான் அறிந்த இத்தனை ஆண்டுகளில் அவர் சிறிதளவும் மாறவே இல்லை. அவர் தேவனில் சிறிது உயர சென்றிருக்கிறார் என்று மாத்திரமே, அவ்வளவுதான். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். போதகராகிய அவரை நாங்கள் நேசிக்கிறோம். அவர் அநேக ஆண்டுகளாக போதகராக பணியாற்றி வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு வரும் அளவும் அவர் அதில் நிலைத்திருப்பார் என்று நம்புகிறோம். சகோதரன் நெவில் ஜனங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்தார். சகோதரன் நெவில், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வனபோஜனத்துக்கு செல்லும் போது யாராகிலும் ஒருவர் ஒரு சிறு மரத்தை அங்கு நட்டிருந்தால் அது அங்குள்ளதா இல்லையா என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஏனெனில் அது அங்கு நடப்பட்ட ஒன்று. ஆனால் ஒரு பழைய ஓக் மரம் அங்கு உறுதியாக இருப்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அந்த மரத்தின் நிழலில் இளைப்பாற நீங்கள் தீர்மானம் செய்வீர்கள். அதுதான் சகோதரன் நெவில். அவர் தினமும் அதே நிலையில் இருந்து செயலாற்றி வருகிறார். அதற்காக நான் மகிழ்வுறுகிறேன். நம்முடைய இங்கு வேறொரு சகோதரன் இருக்கிறார். எங்கள் சபையுடன் கூட்டாளி சபைகளாக பணியாற்றும் ஒரு சபைக்கு அவர் போதகராக இருக்கிறார். அவர் இங்கு வர விருப்பம் இல்லை என்றால் அவரை எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வேறொரு மெத்தடிஸ்ட். ஜூனியர் ஜாக்சன், எங்க இருக்கிறீர்கள்? இதோ அவர் இங்க இருக்கிறார். சகோதரன் ஜாக்சன், உங்களுக்கு ஏதாவது கூற விருப்பமா? சரி. இங்குள்ள வேறொருவர் சகோதரன் பாமர். இங்குள்ள எங்கள் சகோதரில் மற்றும் ஒருவர் சகோதரன் பாமர். சற்று எழுந்து நிற்பீர்களா? இவர் ஜார்ஜியாவில் உள்ள மேகனில் போதகராக இருக்கிறார். சகோதரன் பிரெண்ட் சாத்மன் இங்க இருக்கிறாரா என்று அறிவேன். அவர் எங்கள் சபையின் தர்மாக்கத்தில் ஒருவர். பிரெட், எங்க இருக்கிறீர்கள்? எங்கோ அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். சகோதரன் பேங்க்சூட், சகோதரன் பேங்க்ஸ், எங்க இருக்கிறீர்கள்? இருவரும் எங்கள் தர்மகர்த்தாக்களில் ஒருவர் அங்கே இருப்பவர். உங்களுக்கு தெரியுமா, சகோதரன் பேங்க்ஸ் ஒரு யெகோவா சாட்சியா இருந்தவர். அவர் கூட்டத்துக்கு வந்திருந்தார். இளம்பிள்ளைவாதத்தினால் கால் ஊனமுற்றிருந்த டேவிட் என்னும் மகன் அவருக்கு உண்டு. நான் ஒரு கூடார கூட்டத்தில் இருந்தேன். அவர் முதலில் கண்டது அன்றிரவு டல்லாஸில் ஹவுஸ்டனில் பரிசுத்தாவினர் ஒலி வடிவில் கீழே இறங்கி வந்து அவருக்கு அந்த புகைப்படத்தை எடுத்த போது சகோதரன் உட் அங்கிருந்தார். அப்போது அவர் எனக்கு தெரியாது. அவர் வேண்டிய பணம் சேகரித்தார். அவர் அடுத்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அங்கிருந்து நான் வெளிநாடு புறப்பட்டேன். அவர் தன்னுடன் கூட இளம்பிள்ளை வாதத்தினால் ஊனமுற்ற பையனை கூட்டி வந்திருந்தார். நாங்கள் அங்கிருந்த போது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அது கூட்டத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலும் செல்லும். நான் அவரிடம் அதை குறித்து எல்லாவற்றையும் கூறி அவரை எழுந்து நிற்க கூறினேன். டேவிட் எங்க இருக்கிறாய்? இன்று இரவு அவன் வந்திருக்கிறானா? ஊனமுற்றிருந்த பையன், அதுதான் அவன். டேவிட் இளம் பிள்ளை வாதத்தினால் கால் வளைந்து போன ஒருவனை தேவன் சுகமாக்க வல்லவர் என்று ஜனங்கள் விசுவாசிக்காமல் போனால், நீ ஒரு நிமிடம் நடந்து
உன்னால் நடந்து காட்ட முடியும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது நீ வேடிக்கை காட்டுவதற்காக அல்ல, ஒரு சாட்சிக்காக மாத்திரமே. பாருங்கள், அவன் சிறிது கூட நொண்டவில்லை. அவன் சுகமடைந்து சாதாரணமாக நடக்கிறான். நம்முடைய கர்த்தரால் செய்ய முடிவது என்னவென்பது மிகவும் அற்புதமாயுள்ளது. அதை அவர் அவனுக்கு செய்திருந்தால் அதை வேறொருவருக்கும் செய்வார். நிச்சயமாக அவர் மாத்திரமே அதே விதமான விசுவாசத்தை பெற்றிருப்பாரானால். உங்கள் எல்லோருக்கும் அங்குள்ள சகோதரன் பென் என்பவரை தெரியும். அவர் எல்லோரை காட்டிலும் மிக உரக்க ஆமேன் என்று கூறுபவர். அவரை பற்றி இதை கூற எனக்கு விருப்பமில்லை. அவருடைய மனைவி இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் பெண்ணை நேசிக்கிறோம். அது அவருக்கு மனமாவதற்கு முன்பு. நான் அப்போது மேற்கு கரையில் இருந்தேன். அவர் தெற்கு இந்தியானாவை சேர்ந்தவர். ஒரு நாள் இரவு நான் மேற்கு கரையில் சான் பெர்னாண்டோ பள்ளத்தாக்கில் பாப்டிஸ்ட் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். அந்த பெரிய கூடாரம் ஜனங்களால் நிரம்பி இருந்தது. அவர்கள் ஒரு விதமான பண்பாடு உள்ள ஜனங்கள் என்று உங்களுக்கு தெரியும். நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று பலமான ஒரு சத்தம் கேட்டது. கருப்பு தலைமையர் ஒரு மெக்சிகன் செய்வது போல் இப்படி ஆடினது. 2 பெரிய கால்கள் உயர தூக்கப்பட்டிருந்தது. கைகள் இப்படி இருந்தது. நான் நிறுத்திவிட்டு, பென், நீ எப்படி இங்கு வந்தாய் என்றேன். அதோ அவர், பென், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீயும் உன் மனைவியும் எழுந்து நில்லுங்கள். ஜனங்கள் உங்களை காணட்டும். இவர்தான் இந்த மூலையில் இருந்து கொண்டு உறக்க ஆமேன்களை கூறிக்கொண்டிருந்தவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் பென், சகோதரன் பிரணாம் அவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு மிஷனரி சகோதரன், அவர் சுவிசேஷ ஊழியத்துக்காக வெளிநாடு செல்ல முயன்று கொண்டிருக்கிறார். அவர் இன்று நம்முடன் இருக்கிறார். அவரை நாம் அறிவோம். அவர் சில நாட்களாக எங்களுடன் பிரயாணம் செய்து வருகிறார். சகோதரன் எங்க இருக்கிறீர்கள்? நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்களா? இதோ இங்கே அவருடைய மனைவியும். இப்போது உங்களுக்கு கூறுகிறேன், இங்கிலாந்துக்கும் நார்வேக்கும் உள்ள சண்டை தீர்ந்துவிட்டது. அவர் இங்கிலாந்து நாட்டுக்காரர், அவள் நார்வே நாட்டை சேர்ந்தவள். அதெல்லாம் முடிந்து விட்டது. அருமையானவர்கள், ஆமையா, சண்டை முடிந்து விட்டது. அந்த ஒரு நாள் சகோதரன் போஸ் படத்தை காண்பித்து, இதோ ஒரு ஸ்திரீ என்றாரே, அதுதான் சகோதரி சாத்மன். சகோதரன் சாத்மனுடன் அவளையும் எழுந்து நிற்க செய்ய முடியுமானால் நலமாயிருக்கும். அருமையானவர்கள், அவள் நார்வே நாட்டுக்காரி. சகோதரன் போஸ் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஜோசப் எப்படி செய்வார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் இங்கு ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு சகோதரி. அவள் நார்வே நாட்டுக்காரி. நீங்கள் ஸ்வீடன் நாட்டுக்காரராய் இராமல் போனால் நார்வே நாட்டுக்காரராய் இருப்பது நலம் என்றார். நான் வெளியே வந்தபோது அவர் என்னை பார்த்தார். நான், ஜோசப், நாம் எல்லோரும் அயர்லாந்து நாட்டுக்காரராய் இராதது மிகவும் மோசம் என்றேன். நாங்கள் எல்லோரும் அங்கு வயிறு வலிக்க சிரித்தோம். சகோதரன் ஹிக்கிங் பாதம், எங்கிருக்கிறீர்கள்? அவர் இங்கே எங்கே இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கும் மற்றொரு தேவபக்தி உள்ள மனிதர். அநேக ஆண்டுகளாக அவர் எங்கள் சபையின் தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார். அவருடைய நண்பர் சகோதரி ரூத் ஆர்கன் பிரைட், அவள் இங்கு இருக்கிறாள். அவள் உட்பாதையில் அமர்ந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். எழுந்தினில். எத்தனை பேருக்கு முழு சுவிசேஷ வர்த்தக குழுவின் உப தலைவர்களில் ஒருவரான மைனர் ஆர்கன் பிரைடை தெரியும்? அவர் இவருக்கு ஒன்றுவிட்ட சகோதரன். என்னை இவர்களில் ஒருவரை நான் காண தவறினால் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் எங்களுடன் இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களுக்கு தெரியவில்லை, உள்ளே வருவதும் வெளியே போவதும். அங்கு சகோதரன் சகோதரி டோ உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். சகோதரி பிரவுன், சகோதரன் பிரவுன், சகோதரர் மெக்னி, பரிசுத்த ஆவி பெற்றுள்ள மற்றொரு மெத்தடிஸ்ட் போதகர் சகோதரன் மெக்னி எங்கிருக்கிறீர்கள்? அவர் ஓகையாவை சேர்ந்தவர். அதோ பின்னால் இருக்கிறார். அவர் முழுவதுமாக மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர். இப்பொழுது அங்கிருந்து அசைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்காக முன் சென்று கொண்டிருக்கிறார்.
இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பாட் டெய்லர் எனக்கு மற்றும் ஒரு நெருங்கிய நண்பர். சகோதரன் பாட், எழுந்து நில்லுங்கள். நீங்கள் எல்லோரும் பாட் டெய்லரை அறிந்து கொள்ளுங்கள். சகோதரன் பாட், நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நாடு கடத்தப்பட்டவர், துப்பாக்கியால் கொலை புரிந்தவர். தேவன் அவரை ரட்சித்து பரிசுத்தவானாக்கினார். அவர் மற்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக நடந்தும் நடுநடுவே மற்றவர் காரிலும் பிரயாணம் செய்து வருகிறார். இந்த ஜனங்கள் எங்கிருந்து வந்துள்ளனர் என்று நான் சிந்தித்து பார்ப்பதுண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் நினைவு கூறுகிறேன். வாளால் அறுப்புண்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. இவர்கள் அனைவரும் இத்தகைய சாட்சிய உடையவராயிருக்கின்றனர். டாம் சிம்சன், டாம் எங்கே? அவர் வந்திருக்கிறாரா? அவருடைய காரை நான் வெளியே கண்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. சகோதரன் டாம்சன், ராம் எங்கே? அவர் வந்திருக்கிறாரா? அவருடைய காரை நான் வெளியில் கண்டதாக எனக்கு ஞாபகம். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அவர் இங்கு இருப்பதாக நினைத்திருந்தேன். ஒரு கால் நான் தவறாயிருக்கலாம். ஆம், தூண்டிலில் மிதக்கும் தக்கையை போல. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியை கொள்கிறோம். ஜார்ஜியாவில் இருந்தும் மற்றும் வெவ்வேறு இடங்களிலிருந்தும் வந்துள்ள மற்றவர் இங்குள்ளனர். நீங்கள் வந்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் சிகாகோவை சேர்ந்த சகோதரி பெக்கின் பாவையை காண்கிறேன். அவள்தான் என்று நினைக்கிறேன். சகோதரி லிட்டல், அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவள். சகோதரன் டாமிகா, சிகாகோவிலிருந்து வந்துள்ள அருமையானவர்கள். இந்த பெண்கள் குழுவும் இங்கே உட்கார்ந்திருக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு மிகவும் அருமையானவர்கள். ஜார்ஜியாவிலிருந்து வந்துள்ள போதகர், எனக்கு அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை. ஓ என்ன, அவர்கள் எல்லோரும் இங்கு வந்துள்ளனர். இந்த ஐக்கியத்தில் நாம் இருப்பதற்காக மகிழ்ச்சி கொள்கிறோம். வயோதிப சகோதரன் பாஸ்வத் என்னிடம், சகோதரன் பிரணாமே, ஐக்கியம் என்றால் என்ன தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என்றேன். அது 2 ஆட்கள் ஒரு கப்பலில் இருப்பது என்றார். எனவே அதுதான் நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். என் ஊழியத்தின் நாட்களில் நடந்த கூட்டங்களில் இது முக்கியமான ஒன்று என்று என் பட்டியலில் சேர்த்து விடுவேன். நீங்கள் மிக அருமையாக ஒத்துழைத்தீர்கள். இந்த அன்பார்ந்த சகோதரரும் சகோதரிகளும் சிறந்த வரவேற்பு கொடுத்தனர். நான் வீட்டில் இருந்தது போன்ற உணர்ச்சி உண்டாயிருந்தது. எனவே நான் தொண்டை கரகரப்பாகும் வரைக்கும் பிரசங்கித்தேன். எனக்கு பிறகு சகோதரன் நெட் ஐவர்சன் சகோதரன் பிக்பியுடன் கொலம்பஸில் கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவார். சகோதரன் நெட் இன்றிரவு இங்கு இருக்கிறீர்களா? அவர் இங்கு இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆம், பின்னால் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு பிரஸ்பிடேரியன். டாக்டர் லீவேயிலும் அவருடைய மனைவியும் எனக்கு மிகவும் அன்பார்ந்த நண்பர்கள். சகோதரன் வேயில் என்னுடன் கூட்டங்களில் பணியாற்றியுள்ளார். விளையாட பெற்ற நண்பர். இவர்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் என்று நினைக்கிறேன். சகோதரன் வேயில் இங்கு இருக்கிறீர்களா? இன்றிரவு கட்டிடத்தில் இங்கு இருக்கிறீர்களா? பின்னால் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி வேயில் எங்கே? உன்னிடம் என் கையை ஆட்ட மாத்திரம் முடிகிறது. சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதில் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபியுங்கள். நான் எந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வருகையை காணக்கூடும் எனும் விசுவாசத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அது எப்படி, எப்பொழுது, எங்கே என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும்போது நான் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் அது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று நினைப்பது உண்டு. எப்படியாயினும் அவர் வரும்போது நான் அங்கிருக்க விரும்புகிறேன். அவருடன் கூட நான்
செல்ல விரும்புகிறேன். அதுவே என் வாஞ்சை. நான் மாத்திரமல்ல, என் நண்பர்களும் என் சத்துருக்களுக்கும் கூட அது செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லோரும் செல்ல வேண்டும் என்பது என் விருப்பம். அந்த தரிசனத்தை நான் கண்டபோது அதை மறுரூபம் என்று அழைக்க நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட தரிசனத்தை நான் கண்டதில்லை. நான் அங்கு நின்று கொண்டு நடந்தவைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் திரும்பி என்னையும் பார்க்க முடிந்தது. அண்மையில் உங்களில் அநேகர் அதை பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள். நண்பர்களே, அதை நீங்கள் இழந்து போக கூடாது. அப்படி செய்யாதீர்கள். நான் இங்கே உள்ளது போல அங்கு எங்கோ இருந்து திரும்பி என்னையே பார்க்க முடிந்தது. நான் தரிசனங்களை கண்டிருக்கிறேன். தரிசனங்கள் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். அது தரிசனமாயிருந்தால் நான் கண்டவைகளிலேயே அது மிகவும் வினோதமான ஒரு தரிசனம். அங்கு சென்றிருந்த ஜனங்களை நான் கண்டேன். வயோதிபர், வாலிபராக இருந்தனர். அவர்கள் என்னை போன்ற மானிடராக அங்கு நின்று கொண்டிருந்தனர். ஆனால் பாவமில்லாதவராக இருந்தனர். அது பரிபூர்ணத்தை காட்டிலும் சிறந்த ஒன்று, பரவசப்படுத்தும் ஒன்று. அது என்னவென்று உங்களால் விவரிக்க முடியாது. நான் திரும்பி வர வேண்டும் என்று அறிந்தபோது நான் ஒரு காரணத்துக்கு மாத்திரமே திரும்பி வர எண்ணினேன். அதாவது, ஜனங்களிடம் அவர்கள் என்ன செய்த போதிலும் அதை இழந்துவிடக் கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தவே. அதை இழந்து போகாதீர்கள். அதை நீங்கள் இழக்க கூடாது. மற்றெல்லாமே போகட்டும். பாருங்கள், நீங்கள் என்ன செய்த போதிலும் அதற்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பயணங்களை முடித்து திரும்பி வந்தவுடன் நான் குளிர்காலத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்காக வெளிநாடு செல்லவிருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். ஏனெனில் இங்கு அது சுலபமானது. எப்பொழுதாவது ஒரு முறை பொல்லாத ஆவி கூட்டத்துக்குள் வந்து தொந்தரவு செய்கிறது. ஆனால் அங்கெல்லாம் மந்திரவாதிகளும் பிசாசுகளும். நீங்கள் பேசுவது இன்னதென்று அது நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அங்கு பிசாசுகள் உங்களுக்கு சவால் விடும். ஆனால் எப்படி ஒரு முறையாவது என் கையை வேதாமத்தின் மேல் வைத்து இதை கூறுகிறேன். ஒரு முறையாவது உலகம் முழுவதிலும் எத்தனை முறை அவ்வாறு சவால் விடப்பட்டிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் காட்சியில் வந்து திரையை நீக்கி எலியாவின் காலத்தில் இருந்த அதே தேவன் அவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதன் காரணமாகத்தான் உங்களில் சில போதகர்கள் தங்களுடைய இடங்களுக்கு வரும்படி என்னை அழைக்கின்றனர். நான் அங்கு செல்வதற்கு ஏவப்படும் வரைக்கும் காத்திருக்கிறேன். நான் ஏவப்படாமல் அங்கு செல்வேனானால் என் சுயநாமத்தில் அங்கு செல்வதாகிவிடும். நான் உங்கள் நண்பனாக மாத்திரமே இருப்பேன். ஆனால் நான் செல்வதற்கு ஏவப்பட்டால் அப்போது நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரக்கூடும். நீங்கள் விமானத்தை விட்டு இறங்கி காலடி எடுத்து வைத்த மாத்திரத்தில் அந்த இடம் உங்களுடையதாகிவிடும். ஆமென். அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது நீங்கள் அவரை அங்கு சந்திக்கலாம். ஏனெனில் நீங்கள் தேவனுடைய பிரதானிகள் ஆகிவிடுவீர்கள். ஆனால் நண்பர்களே, உங்கள் நண்பர்கள் உங்களை அழைத்தார்கள் என்பதற்காக நான் ஊகித்து அங்கு செல்வேனானால், ஊகித்தல் என்று கூறுவதை கேட்டு உங்களுக்கு சலித்திருக்கும். இப்பொழுது கிருபையுள்ள பழைய வேதாமத்தை நாம் திறப்போம். அதை திறப்பதற்கு முன்பு நாம் ஜெபம் செய்வோம். பாருங்கள், நாம் பேசிக்கொண்டே இருந்து விட்டோம். இப்போது நமது சிந்தைகளை அடுத்த சில நிமிடங்களுக்கு அவரில் மையப்படுத்துவோம். எங்கள் பரலோக பிதாவே, ஜனங்கள் எங்களிடம் பாராட்டின தயைக்காகவும் எங்களிடம் கொண்டிருந்த தாராள மனப்பான்மைக்காகவும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை நாங்கள் எவ்வளவாக பாராட்டுகிறோம். இப்போதும் பிதாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் கர்த்தாவே, நீரே இதை செய்தீர். நீரே எங்களை ஆசீர்வதித்து கிறிஸ்துவுடன் உன்னதங்களில் உட்காரும்படி செய்தீர்.
சாத்தான் எங்கள் கூட்டத்தில் தொல்லை செய்து அதை பாழாக்கி இருப்பான். ஆனால் நீர் எங்களை அதிகமாக நேசிப்பதால் நாங்கள் ஒன்று கூடி வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ள செய்தீர். தேவனே, அதை நாங்கள் வெகுவாக பாராட்டுகிறோம். கர்த்தாவே, அதிகமாக குரலை உபயோகப்படுத்தியதனால் தொண்டை சிறிது கரகரப்பாக இருந்த போதிலும் உமது ஆவி என் ஆத்மாவை ஆசீர்வதிப்பதை நான் உணர்ந்தவனாய் மிகவும் சிறந்த தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். வார்த்தைக்கு எந்த குறைவும் இராமல் நான் முடித்து உட்காரும் வரைக்கும் அது ஆறுகளைப் போல் பெருக்கெடுத்து ஓடினது. தேவனே, அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தாவே, சகோதரன் பார்க்கரும் அவருடன் பணிபுரிகிறவர்களும் எங்களை அழைத்த இந்த இடத்தில் உள்ளவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தந்தருள்வார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபத்திற்கு செவிகொடும். கர்த்தாவே, அவர்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும். அவர்கள் ஏதாவது ஒன்றை உமது நாமத்தினால் செய்ய முயற்சிக்கும் போது கர்த்தாவே அதை கனப்படுத்தும். அவர்களுக்கு ஆவியின் கனிகளை தாரும். கர்த்தாவே, அவர்களுடைய இருதயத்தின் மகத்தான வாஞ்சையை அவர்களுக்கு அருளுகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தாரும். அந்த நாளில் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கையில் எல்லா இடங்களும் இருந்து ஆத்துமாக்கள் ஓடி வந்து இந்த விலையேறப்பட்ட தேவபக்தி உள்ள மனிதனின் தோள்கள் மீதும் அவருடைய பணியாளர்களின் தோள்கள் மீதும் தங்கள் கைகளை போட்டு, சகோதரன் பார்க்கர் ஊழியத்தில் நிலைத்திராமல் போயிருந்தால் நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம் என்பார்களாக. ஓ தேவனே, கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரர் எவருக்கும் இதுவே உத்தமமான விருப்பமாயுள்ளது. ரட்சிக்கும் கிறிஸ்துவனுடன் எளிய இறந்து போன மானிடர்களை நடத்துவது என்பதே. இவை அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மற்ற இடங்களில் நடக்கவிருக்கும் கூட்டங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லும். இன்றிரவு நாங்கள் வெவ்வேறு இடங்களில் உள்ள எங்கள் வீடுகளுக்கு செல்லும் போது அவர்களுடன் தங்கியிரும். நீரை சுக்கான் பிடிப்பவராயிரும். கர்த்தாவே, சத்ருவை எங்களிடமிருந்து விலக்கும். இவர்களை அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும். இன்றிரவு ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நிறைவேற்றும். இன்றிரவு மறுபடியும் ஜீவாப்பத்தை பெற்று தாரும் என்பதை என் விண்ணப்பமாயுள்ளது. இங்கு ரட்சிக்கப்படாதவர் யாராயிலும் இருந்தால் அவர்களை ரட்சியும். யாருக்காகிலும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தேவைப்பட்டால் இன்றிரவு அது வருவதாக. வேதஸ்தர் யாராகிலும் இருந்தால் அவர்களை சுகப்படுத்தும். சோர்ந்து போயிருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தார். கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் வார்த்தையை இப்பொழுது படிக்கும் போது அதை ஆசீர்வதித்தார். அதை எழுதினவர் தாமே பேச வேண்டிய பொருளை எங்களுக்கு தந்தருள்வாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 35 முதல் 41 வசனங்களில் அடங்கியுள்ள விலையேற பெற்ற வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா
எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. தேவன் தாமே அவருடைய வார்த்தையுடன் நம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு பொருளாக உபயோகிக்க 2 சொற்களை உபயோகிக்க விரும்புகிறேன். அந்த 2 சொற்கள் உறுதி கொள்ளுதல், அக்கறை கொள்ளுதல் என்பவனாகும். தேசம் முழுவதும் குளிர்ந்த நிலை அடைந்துள்ளதை நாம் காண்கிறோம். அதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நான் முதலில் ஊழியத்தை தொடங்கின போது கூட்டங்களில் அதிக உற்சாகம் இருந்தது. ஜனங்கள் எல்லா இடங்களிலும் ஜப கூட்டங்களுக்கு சென்றனர், குற்றப்படுத்தினர். செய்தித்தாள்கள் என்னை குற்றப்படுத்தின. ஒரு ஸ்திரீ வாடகை காரில் 3000 மைல் பிரயாணம் செய்து கனடாவில் நடந்த கூட்டத்துக்கு வந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் அவ்வளவு அக்கறை கொள்வதில்லை. விழுந்து போதல் உண்டானது என்பது போல் தோன்றுகிறது. அதிக அக்கறை இல்லாதது போல் காணப்படுகிறது. இருக்க வேண்டிய அளவுக்கு அக்கறை இல்லை, வெகு சிறு அக்கறையே காணப்படுகிறது. இப்பொழுது நமக்குள்ள ஒரே அக்கறை என்னவெனில், முன்பு நடைபெற்ற முழு இரவு கூட்டங்களில் ஒரு முறை நான் கூட்டத்தை விட்டு செல்லாமல் மேடையில் 8 நாட்கள் இரவும் பகலும் நின்று மக்களுக்காக ஜெபித்ததுண்டு. அதன் பிறகும் ஏறக்குறைய 40,00,000 ஜனங்கள் ஜெபத்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். பாருங்கள், ஜெபம் செய்து முடிக்க முடியவில்லை. போதகர்கள் ஒரு கூட்டம் ஜனங்களை காடுகளில் இந்த பக்கத்திலும் வேறொரு கூட்டம் ஜனங்களை மற்ற பக்கத்திலும் கொண்டு சென்று அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் ஜெபிப்பது வழக்கம். அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் இளைப்பாறவில்லை. உங்கள் மன்னிப்பை கோருகிறேன், நான் 42,000 என்று சொன்னேன். நீங்கள் பத்திரிகையை பார்த்தால் ஜெபம் செய்யப்பட்ட காத்திருந்தவர்கள் 28,000 பேர். ஜோன்ஸ்பர்க்கை சுற்றி அநேக மைல் தூரம் வரைக்கும் வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை. பட்டினங்களில் கூடாரம் போட்டு ஜனங்கள் தங்கியிருந்தனர். ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்லை. பாருங்கள், எழுப்புதல் அக்னி மெல்ல அணைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உள்ள அக்கறை நீங்கள் வந்து சபையை சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதே. அல்லது இப்போது காணப்படும் பெரிய அக்கறை வானொலி ஊழியத்தை அல்லது தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து அதை ஒரு விதமான காட்சியாக செய்து விடுவதாகும். நன்மைக்காகவே, நிச்சயமாக. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பெரிய பள்ளிகள் கட்டுதல் போன்றவை, அவைகளின் பேரிலேயே இப்போது அக்கறை காட்டப்படுகின்றது. முன்பு ஜெபத்திலும் நெருக்கப்படுதலும் அவர்கள் கொண்டிருந்த தரிசனம் இப்போது மறைந்து விட்டது. ஏதோ ஒன்று நடந்துள்ளது. அது என்னவென்று நான் அறிய விரும்புகிறேன். அவர்கள் இப்பொழுது அதை குறித்தெல்லாம் அக்கறை கொள்வதில்லை. நீங்கள் சபைக்கு சென்று பீடத்தந்தை வரும்படி ஜனங்களை அழைக்கக்கூடும். முன்பெல்லாம் அவர்கள் பீடத்தந்தை ஓடி வருவார்கள். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பே ஜனங்கள் பீடத்தண்டையிலும் உட்பாதையில் எல்லாவிடங்களிலும் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். அச்சமயம் பரிசுத்த ஆவி கூட்டத்தில் இருந்தவர்கள் மத்தியில் அசைவாடி ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொன்றை சொல்வதை நான் கண்டிருக்கிறேன். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தங்கள் இருக்கையே மயங்கி விழுந்த காலம் உண்டு. எங்கும் ஏதோ தவறு உள்ளது. இப்பொழுதும் அதையே செய்து கொண்டிருக்கிறோம். அதே சுவிசேஷத்தை இன்னமும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தொடங்கின முதற்கு சிறிதும் கூட மாறவில்லை. நான் அப்பட்டமான தேவனுடைய வார்த்தையுடன் தொடங்கினேன். அன்று முதல் அதிலேயே நிலைத்திருக்கிறேன். 32 ஆண்டுகளாக நான் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு பிரசங்கம் செய்து வருகிறேன். இதுவரைக்கும் நான் பிரசங்கம் செய்ததை வாபஸ் வாங்கவோ அல்லது எதையும் மாற்றவோ கிடையாது. நான் தொடங்கின போது எதை கூறினோ அதையே இப்போதும் கூறி வருகிறேன். அதை நான் வாபஸ் வாங்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. இங்கு வேதாகமத்தில் கூறியுள்ளது போலவே நான் கூறினால் அடுத்த முறையும் அதையே நான் கூற வேண்டும். ஏனெனில் அப்படிதான் இங்கு எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், எனவே அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது.
பரிசுத்த ஆவி அதே கிரியைகளை இப்போதும் செய்து வருகிறார். ஆனால் போதிய அக்கறை இல்லாதது போல் காணப்படுகிறது. ஏன் என்று வியக்கிறேன். முன்பிருந்த அக்கறை ஏன் இப்பொழுது இல்லை? அதற்கு காரணம் என்னவெனில், அவர்கள் முன்பு போல் உறுதி கொள்ளாதவர்களாய் இருக்கின்றனர். நீங்கள் அக்கறை கொள்வதற்கு முன்பு உறுதி கொண்டவர்களாய் இருத்தல் அவசியம். நீங்கள் அக்கறை கொள்ளாமல் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தை உரைத்து அப்படி ஏதாவது ஒன்றை செய்வதற்கு பதிலாக பெரிய பள்ளிகள் போன்றவர்களை கட்டி போதகர்கள் பிரசங்க பீடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்கிறீர்கள். நான் நம்புவது என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்பதை குறித்து ஜனங்கள் உறுதி கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். இந்த காலத்தில் அவர் வரப்போகிறார் என்று ஜனங்கள் உறுதி கொண்டிருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. ஏனெனில் அவர்களுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கவில்லை. அது உண்மை. அவர் அவர்களுடன் இருக்கிறார் என்று நம்புவது கிடையாது. அவர்கள் நம்பினால் வார்த்தைக்கு திரும்பி வந்திருப்பார்கள். உண்மை. இப்பொழுது அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். அன்பு என்றால் என்ன? ஒழுங்கு. உங்களுக்கு ஜனங்களின் மேல் அன்பு இருந்தால் அவர்களை ஒழுங்குக்குள் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று காலை நான் கூறினது போல், உங்கள் மகள் வீதியில் உட்கார்ந்து கொண்டு மண்ணினால் அப்பம் உண்டாக்கி கொண்டிருந்தால், உங்களுக்கு உண்மையில் அவள் மேல் அன்பு இருந்தால் அவளை வீதியிலிருந்து உள்ளே கொண்டு வருவீர்கள். உன் மனைவி ஜான், வேறொருவன், உன் பெயர் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா என்று கூறினால், அவள் இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவள் அதை செய்ய விரும்புகிறாள். அவளை நான் அதிகமாக நேசிப்பதால் அவள் இதை செய்ய அனுமதிப்பேன் என்று சொல்லி வேறொருவருடன் அவள் செல்ல விட்டு விடுவீர்களா? நீங்கள் கணவனாய் இருக்க தகுதியே இல்லை. அவள் உங்களை தள்ளிவிட்டு அவளை நேசித்து காப்பாற்றக்கூடிய வேறொருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தில் நான் கூறவில்லை. ஏனெனில் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நான் கூற முயல்வது என்னவெனில், தேவன் ஏவாளிடம், பாவம் ஏவாள், நீ என் மகள் என்று உனக்கு தெரியும், நீ வேண்டுமென்று அதை செய்யவில்லை என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அவள் நிச்சயமாக வேண்டுமென்று அதை செய்யவில்லை, அது உண்மைதான். இருப்பினும் அவள் அதை செய்தாள். அவள் அதை செய்தாள் என்று நமக்கு தெரியும். அதன் பலன்களை இப்பொழுது நாம் காண்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர் அவளை நேசித்தார். அவர் அவருக்கு அளித்திருந்த வார்த்தையை காக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு தேவன் நமக்கு அளித்துள்ள வார்த்தையையும் காக்க வேண்டியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் செய்வதாக வாக்களித்து உள்ளவைகளை செய்து நிறைவேற்றி உறுதிப்படுத்துவதை நாம் காணும்போது வார்த்தை உண்மை என்றும் உறுதியான நம்பிக்கை பிறக்கிறது. இப்பொழுது நாம் காணும் போது நாம் கொண்டு வருகிறோம். அண்மையில் ஒரு பெரிய சுவிசேஷகருக்கும் ஒரு முகமதியனுக்கும் வாக்குவாதம் நடந்தது. நீங்களும் என்னை போலவே அதை செய்தித்தாளில் படித்திருப்பீர்கள். இந்த முகமதியன் அந்த சுவிசேஷகரிடம் இயேசு கிறிஸ்துவை வழிபடுவது ஒரு மனித வழிபாடு என்றும், ஜனங்கள் ஒரு மனிதனை பின்பற்றுகின்றனர் என்றும் சவால் விடுத்தார். சுவிசேஷகர் விசுவாசித்த தேவனில் அவனும் விசுவாசம் கொண்டிருந்தார். ஆனால் அவன், இயேசு அவருடைய குமாரன் அல்ல, அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட வழிபாடு என்றான். அவன் அந்த சுவிசேஷகருக்கு சவால் விடுத்து, கிறிஸ்து செய்த அதே கிரிகளை அவரை பின்பற்றுவதற்கும் செய்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. நான் வியாதிப்பட்ட 30 பேர்களை கொண்டு வருகிறேன், நீங்களும் வியாதிப்பட்ட 30 பேர்களை கொண்டு வாருங்கள், நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கிறேன், நீங்கள் செய்கின்றீர்களா என்று பார்ப்போம் என்றான். சுவிசேஷகர் ஓட்டம் பிடித்தார். நான் அந்த சுவிசேஷகராய் இருந்து அதை செய்ய எனக்கு போதிய விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த அவிசுவாசி அங்கு நின்று கொண்டு சவால் விட சம்மதித்திருக்க மாட்டேன். எங்கள் ஆதிக்கத்தில் அதை செய்ய விசுவாசம் உள்ள ஒருவரை நான் அறிவேன் என்று கூறியிருப்பேன். ஏன்? அது தேவன் என்று நீங்கள் முதலாவது உறுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் எங்கு நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அது உண்மை.
முதலாவது உறுதி கொள்ளுதல், பிறகு நீங்கள் அக்கறை கொள்கின்றீர்கள். தேவன் தங்களோடு இருப்பதாக ஜனங்கள் உரிமை பாராட்டினாலும் அவர்கள் எல்லோருமே அல்ல. செயல்கள் சொற்களை காட்டிலும் உரக்க பேசுகின்றன என்று என் தாயார் கூறுவதுண்டு. நிச்சயமாக அது அப்படி செய்கிறது. நீங்கள் அதை செயல்முறையில் காண்பித்து விசுவாசித்து அது உண்மை என்று உறுதி கொள்ள வேண்டும். அப்போது நீங்கள் அக்கறை கொள்வீர்கள். இயேசு, நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் ஆடுகளை போஷிப்பாயாக என்றார். நாம் ஆடுகளை போஷிக்கும் விஷயத்தில் அதிகமாக தவறியிருக்கிறோம் என்பது என் கருத்து. நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் ஆடுகளை போஷிப்பாயாக. இன்றைக்கு அது என் ஆடுகளுக்கு மயிர் கத்தரி என்பதாக உள்ளது. அவர்களை ஓரிடத்திற்கு கொண்டு சென்று அவர்களிடம் உள்ள எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு அவர்கள் வீடுகளை அடமானம் வைக்க செய்து அவருடைய வயோதிப உபகார சம்பளத்தை மற்ற எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுதல், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள இயேசு கூறவில்லை. இன்று காலையில் சகோதரன் பார்க்கர் தேவன் தமது ஜனங்களை நேசிக்கிறார் என்றார். அவர் தமது ஆடுகளை நேசிக்கிறார். அவர் அவைகளை போஷிங்கள் என்றார். ஆடுகளுக்கு ஆடுகளின் உணவு தேவை. அவர் ஒருபோதும் என் ஆடுகளுக்கு கல்வி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் அவைகளை போஷிங்கள் என்றுதான் கூறினார். கல்வி கொடுங்கள் என்றல்ல, போஷியுங்கள். அவைகளுக்கு ஆடுகளின் உணவை கொடுங்கள். ஆடுகளின் உணவு என்றால் என்ன? ஜீவப்பம். இயேசுவே ஜீவப்பம். சுவிசேஷம், சத்தியம். யாரோடும் ஒப்புரவு ஆகாமல் அதை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தின் போதகர் என்னும் முறையில் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பதில் கூற வேண்டியவர்களாயிருக்கும் போது நீங்கள் தைரியமாக நின்று இப்படித்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று கூற முடியும். அவர்களுக்கு சத்தியத்தை போஷியுங்கள், என் ஆடுகளை போஷியுங்கள். யோவான் தன் காலத்தில் மேசியா வருவார் என்று உறுதியாக அறிந்திருந்தான். யோவான் ஸ்நானன் அதை அறிந்திருந்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் மேசியா வருவார் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவன் பள்ளிகளை தொடங்கவில்லை, அவன் கல்லூரிகளை தொடங்கவில்லை, அவன் ஸ்தாபனங்களை தொடங்கவில்லை. ஏன்? மேசியா அவன் காலத்தில் வருவார் என்று அவன் உறுதியாக நம்பினான். அவனுடைய கனி, அவனுடைய செய்தி, அவனுடைய செயல் அனைத்துமே அதற்கு சாட்சியாக விளங்கினது. அவர் இந்த காலத்தில் வரப்போகிறார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். நாம் ஏன் பெரிய காரியங்களை சேமித்து வைக்க முயல்கிறோம்? நாம் ஏன் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவில் பள்ளிகளை கட்டிடங்களையும் கட்டி அதே சமயத்தில் இயேசு வரப்போகிறார் என்று சொல்கிறோம்? பொது ஜனங்கள் அதை காட்டிலும் நன்றாக அறிந்துள்ளனர். நீங்கள் விசுவாசிக்காத ஒன்றை குறித்து பேசுகிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் பிரசங்கிப்பதை செயல்முறையில் காண்பியுங்கள். உண்மை, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். யோவான் உறுதியாக அறிந்திருந்தான். அவனுடைய பிறப்பு வினோதமானது என்று அவனுக்கு தெரியும். சகரியா தேவதூதனை கண்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது வயோதிப தம்பதிகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கும். சகரியா வயது சென்றவன், எலிசபெத்தும் வயது சென்றவள். ஆனால் என்றாவது ஒரு நாள் தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அருளுவார் என்று அவர்கள் விசுவாசித்தனர். அவள் மலடியாயிருந்தாள். யோவான் விசித்திரமான பிறப்பை உடையவனாயிருந்தான் என்று நாம் அறிவோம். அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பான் என்று அவர்களை அறிந்திருந்தனர். அந்த பையன் ஊழியத்துக்கு வருவதை அவர்கள் காண உயிர் வாழ மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு கடினமாய் இருந்திருக்கும். யோவானின் தகப்பன் ஒரு ஆசாரியன். அப்படி இருந்த போதிலும் யோவான் தன் தகப்பன் சென்ற வேத சாஸ்திர பள்ளிக்கு செல்லவில்லை. அதனுடன் கலந்து கொள்ள அவன் பிரியப்படவில்லை. ஏனெனில் அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருப்பான் என்று வேதத்தின் வாயிலாக அறிந்திருந்தான். அவன் மேசியாவுக்கு முன்னோடியான தூதனாய் இருப்பான் என்பதை கண்டுகொண்டான்.
அதை குறித்து அவன் நிச்சயமுடையவனாய் இருக்க வேண்டும். எனவே அவன் உறுதி கொள்ளும் வரைக்கும் வனாந்திரத்தில் காத்திருந்தான். அதன் பிறகு அவன் அக்கறை கொண்டான். அவன் உறுதி கொண்டான். அவன் நிலைத்திருக்க விரும்பினான். அவன் இயேசுவை காண்பான் என்று முழு நிச்சயமாக அறிந்திருந்தான். முடிவில் அவன், இதோ உங்கள் மத்தியில் அவர் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்றான். ஓ, அது எனக்கு பிரியம். இன்றிலும் நமது மத்தியில் ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் அறிந்திருப்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாட்சி கொடுக்கிறவர் அவரே என்று நான் நம்புகிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று மகத்தான பரிசுத்த ஆவி தாமே சாட்சி கொடுக்கிறார். அது வார்த்தையின்படி உள்ளது. அதற்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி வருகின்றன. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். யோவான் எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை. எனவே மேசியா யார் என்பதை குறித்து அவன் உறுதி கொள்ளும் வரைக்கும் வனாந்தரத்திலேயே தங்கியிருந்தான். அவன் மேசியாவை காணும் போது எந்த விதமான அடையாளத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று தேவன் அவனிடம் கூறியிருந்தார். எனவே அந்த அடையாளம் அவரை பின்தொடர்வதை அவன் கண்டபோது அவரே மேசியா என்று உறுதி கொண்டான். அவன், அது அவர் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் என்றான். யோவான் பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே அவனை குறித்து, இதோ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவர் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருப்பான் என்று தீர்க்கதரிசியின் மூலம் முன்னுரைத்தான். எந்த தேவன் இவனை இந்த பணிக்கென்று முன்குறித்திருந்தாரோ அவர் அவனிடம் பேசும் வரைக்கும் அவருக்காக காத்திருந்தான். ஆமென். என்ன நடக்கப் போகிறது என்று தேவன் அவனிடம் கூறின போது அவன் உறுதி கொண்டான். அவன் அந்த அடையாளத்தை கண்டபோது இதோ அவர் என்றான். ஆமென். நாமும் அவ்வாறே உத்தமமாயிருந்து பீடத்தண்டை காத்திருப்போமானால் ஏதோ ஒரு சிறு உணர்ச்சியை பெற்று குதித்து அங்கிருந்து ஓடிவிடுவதல்ல, அங்கேயே தங்கியிருப்பது. என்ன நேர்ந்த போதிலும் பரிசுத்த ஆவி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உங்களை ஆட்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் என்று முழுவதுமாக உறுதி கொள்ளும் வரைக்கும் அங்கேயே தங்கியிருங்கள். நீங்கள் மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பும் வரைக்கும் அங்கேயே தங்கியிருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு மாய்மாலக்காரனாக தண்ணீருக்கு செல்ல மாட்டீர்கள். அவர் உங்களுக்காக மரித்தார் என்றும் நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள் என்றும் நீங்கள் அவருடன் கூட எழும்ப தண்ணீருக்குள் செல்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். அவர் மரித்து மறுபடியும் எழுந்தார் என்றும் நீங்கள் அவரோடு கூட மரித்து ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு ஆடுகளின் ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகிற்கு காண்பிப்பீர்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கும் சீமோனின் சகோதரனாகிய அந்த மகத்தான அந்திரேயா தான் உறுதி கொள்ளும் வரைக்கும் இரவு முழுவதும் தங்கியிருந்தான். அவன் கரையில் சென்று கொண்டிருந்த போது இந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோவான், ஒருவர் வருகிறார், காலம் சமீபித்திருக்கிறது, புல்லின் கீழ் பதுங்கியுள்ள விரியன் பாம்பு குட்டிகளே, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்றும் நான் இதை சேர்ந்தவன் அதை சேர்ந்தவன் என்றும் உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றான். ஓ, அவன் மரங்களின் வேர் அருகே கோடாரியை வைத்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், யோவான் வனாந்தரத்து மனிதன். அவன் எதை குறித்து பேசுகிறான் என்று கவனிங்கள். கோடாரிகள், மரங்கள், பாம்புகள். பாருங்கள், அவன் இவைகளோடு வனாந்தரத்தில் பழக்கப்பட்டவன். எனவே அவன் கோடாரானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டுவது, பாம்புகளின் தலைகளை வெட்டுவது போன்றவை. அவன் வனாந்தரத்து மனிதன். இயேசு, எதை பார்க்க போனீர்கள் என்று கேட்டதில் வியப்பொன்றும் இல்லை. அந்த மறக்கப்பட்ட மலை பிரசங்கத்தில் அதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். அவர் மலைக்கு சென்ற போது யோவானின் சீஷர்களிடம், எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அப்படிப்பட்டவர்களை அவர்கள் டாக்டர், பரிசுத்த பிதா என்று அழைக்கின்றனர். அவர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்து குழந்தைகளுக்கு முத்தமிட்டு வாலிபரை விவாகம் செய்து வைத்து வயோதிபரை அடக்கம் செய்கின்றனர். அப்படிப்பட்டவன் பேனா கத்தியை உபயோகிக்கிறான் என்றார்.
போர்க்களத்தில் இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உபயோகிக்க அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படிப்பட்டவனை பார்க்க போனீர்களா? அவர் சகோதரர் பிரணாமே, காற்றினால் அசையும் நாணலையா பார்க்க போனாய்? ஒரு சிறு குழு வந்து உன்னை இதிலிருந்து அதற்கும் அதிலிருந்து இதற்கும் மாற்றக்கூடுவது யா என்றார். யோவான் அப்படி மாற்றுபவன் அல்ல. அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன் எங்கு நிலைத்திருந்தான் என்பதை அறிந்திருந்தான். அவனுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். யோவானை எதுவுமே அசைக்க முடியவே இல்லை. அவர் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையா? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையானவன். எனவே யோவான் உறுதி கொண்டு பிரசங்கம் செய்ய தொடங்கினான். அந்திரேயா அவன் கூட்டங்களுக்கு வருவது வழக்கம். இயேசு அந்த வழியாக கடந்து போன போது அந்திரேயாவும் வேறொரு சீஷனும் அங்கிருந்தனர். யோவான் அவரை சுட்டிக்காட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். அவர்கள் அவருக்கு பின் சென்றனர். என்ன அது? என் பிரசங்கம் அவ்வளவு வலிமையாக இருந்தால் நலமாயிருக்கும். நான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று உரைத்து எல்லாருமே அவருக்கு பின் செல்வார்களானால் என்னே நான் சகோதரன் பிரணாமே அவர் எங்கே காணலாம் என்று எனக்கு காண்பிக்க முடியும். அண்மையில் நான் வர்த்தக கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு மேற்கு கரையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். எவனோ ஒருவன் என்னிடம் வந்து, நீர் போதகர் அல்லவா என்று கேட்டான். நான் ஆமையா என்றேன். அவன் அப்படியானால் வர்த்தகரிடம் உமக்கு என்ன வேலை என்றான். நானும் ஒரு வர்த்தகன் என்றேன். அவன் நீர் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீர் என்றான். நான் உறுதிமொழி வியாபாரம் என்றேன். அவன் எத்தகைய காப்பீடு என்றான். நான் உறுதிமொழி என்றேன். அவன் அது என்னது என்றான். நான் இயேசு என்னுடையவர் என்னும் ஆசீர்வாதமான உறுதிமொழி. அதில் ஒரு பாலிசி எடுக்க நீ விரும்பினால் உன்னிடம் நான் பேச ஆவல் கொள்கிறேன் என்றேன். என் நண்பர் திரு ஸ்னைடர் மிகவும் அருமையானவர். அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தார். அவரை என் சிறு வயது முதற்கே அறிவேன். நாங்கள் ஒன்றாக பள்ளிக்கு செல்வோம். அவர், பில்லி, உமக்கு சில காப்பீடுகளை விற்க வந்திருக்கிறேன் என்றார். ஒருமுறை காப்பீட்டு தொகை வழங்குவதில் நான் ஏமாற்றப்பட்டேன். அன்று முதல் நான் காப்பீட்டில் சேருவதே இல்லை. எனவே நான் வில்மர் எனக்கு விருப்பம்தான், ஆனால் எனக்கு உறுதிமொழி உண்டு என்றேன். அவர் அப்படியா என்றார். என் மனைவி நான் மாய்மாலக்காரன் என்பது போல் என்னை உற்று பார்த்தார். எனக்கு காப்பீடு எதுவும் இல்லை என்று அவருக்கு தெரியும். நான் உறுதிமொழி என்றேன். அவர், பில்லி, எனக்கு வருத்தம், அது எந்த நிர்வாகம் என்றார். நான் நித்திய ஜீவன் என்றேன். அப்படி ஒரு நிர்வாகம் உள்ளதாக நான் கேள்விப்படவே இல்லையே என்றான். நான், நீ கேள்விப்பட வேண்டும் என்றேன். அது சரி என்று நான் உறுதி கொண்டிருந்தேன். எனவே யோவான் பிரசங்கம் செய்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். அவர் கூட்டத்தாரின் மேல் அசைவாடி ஒரு பாவியை அல்லது வியாதிப்பட்ட ஒருவரை இழுத்து அவர்களிடம் பேசும்போது, அது அதே தேவன் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் என்னால் அதை செய்ய முடியாது என்று எவருக்கும் தெரியும். நான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கூற விரும்புகிறேன். ஜனங்களும் அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என் பாவங்களுக்காக மனசாபப்படுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் அப்படி செய்வதை காண எனக்கு பிரியம். இந்த சீஷர்கள் இயேசுக்கு பின் சென்றனர். அவர் திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அவர், ரவி என்றால் போதகர் என்று அர்த்தம். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர், வந்து பாருங்கள் என்றார். அது ஒரு அருமையான அழைப்பு. வந்து பாருங்கள், அது எனக்கு பிரியம். அதைத்தான் பிலிப்புவும் நாத்தான்வேலிடம் கூறினான். நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மையை உண்டாக கூடுமோ என்று கேட்டதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். எனவே அவன் சென்றான். வந்து பாருங்கள், வீட்டில் உட்கார்ந்து கொண்டு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், வந்து கண்டுகொள்ளுங்கள், வந்து நீங்களே பாருங்கள். அது சாயங்கால நேரமாயிருந்தது. அந்திரேயா முழு இரவும் அங்கு அவரிடத்தில் தங்கினான். அது நல்ல வழி. அவன் உறுதி கொள்ளும் வரைக்கும் அங்கு தங்கினான். அவர் அவனிடம் இரவு முழுவதும் பேசினவை
அவர் செய்த காரியங்கள் போன்றவை அவர் மேசியா என்று அந்திரேயாவை முழுவதுமாக உறுதி கொள்ள செய்தது. அடுத்த நாள் அது அதிகாலையா இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் கோட்டையும் தொப்பியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். ஏனெனில் மீன் பிடிக்க பேதுரு ஆற்றிற்கு அப்பொழுது சென்றிருப்பான். அவன் பேதுருவிடம், நாங்கள் யாரை கண்டோம் என்று வந்து பார், அவர் மேசியா என்றான். அவன் உறுதி கொண்டான். அவர் மேசியா என்று அவன் முழுவதுமாக உறுதி கொண்ட பிறகு தன் சகோதரனை குறித்து அக்கறை கொண்டான். இன்று காணப்படும் விஷயம் என்னவெனில், ஜனங்கள் செய்தியை குறித்து உறுதி கொண்டிருக்கவில்லை, ஜனங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து உறுதி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் உண்மையிலேயே உறுதி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அக்கறை கொண்டிருப்பீர்கள். அதை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் உங்களால் இயன்றவரை செய்திருப்பீர்கள். நீங்கள் சகோதரன் பிரணாமே, நான் பிரசங்கி அல்ல எனலாம், அப்படி இல்லாமல் போனாலும் நீங்களும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஒரு சமயம் நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அங்கு ஒரு விவசாயி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றார். அவருக்கு இந்த அனுபவம் ஒரு மோட்டார் வாகனமும் தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. அவர் அநேகரை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கூட்டத்திற்கு கொண்டு வந்தார். அவர்கள் 30 பேர் பரிசுத்தவை பெற்றுக் கொண்டனர். அவர் ஏன் இப்படி செய்தார்? அவர் உறுதி கொண்டார். அவர் உறுதி கொண்ட போது அக்கறை கொண்டார். அவருடைய சிறுமகள் சுகம் பெற்றார். ஒவ்வொரு இரவும் அவர் வாகனம் நிறைய நோயாளிகளை எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு வந்தார். 30 பேர் பரிசுத்தவை பெற்றனர். பாருங்கள், அவர் சரி என்று அவர் உறுதி கொண்டார். எனவே அவர் மற்றவரை குறித்து அக்கறை கொண்டார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் உறுதி கொண்டிருப்போமானால் இழந்து போனவரை குறித்து நாம் அக்கறை கொண்டிருப்போம். சுவிசேஷத்தை வெளியே அனுப்ப நம்மால் இயன்ற அனைத்தும் நாம் செய்வோம். யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் போராடினான். அந்த போராடின பிரபு அவன் இரவு முழுவதும் போராடினான். அவன் ஏசாவை இங்கும் அங்குமாக ஏமாற்றினான். ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் மரணத்துக்கு ஏதுவான பயம் கொண்டு தன் மனைவியை ஆற்றங்கரையில் விட்டுவிட்டு மறுபுறம் சென்று முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணினான். தேவன் கீழே இறங்கி வந்து யாக்கோபை பற்றி கொண்டார். அவர்கள் இரவு முழுவதும் போராடினர். அவன் துவக்கத்தில் முழுவதுமாக உறுதி கொண்டிருக்கவில்லை. ஆனால் தேவன் அவனோடு போராடி முடிவதற்குள் அவன் உறுதி கொண்டான். ஆம், அவர் தேவன் என்று அவன் உறுதி கொள்ளும் வரைக்கும் அங்கு தங்கியிருந்து அவரை போக விடாமல் பற்றி கொண்டான். அதன் பிறகு அவன் ஏசாவுக்கு பயப்படவில்லை. அவன் ஆற்றை கிடந்தான். அவன் பலவீனம் அடைந்து நொண்டி நடந்தான். அது அவனுடைய மோசமான நேரம் என்பது போல் தோன்றினது. அவன் மிகவும் பலவீனம் அடைந்திருந்தான். அவன் ஊனமுற்றிருந்தான். ஏசா அவனிடம், உனக்கு உதவி செய்ய என்னிடத்தில் உள்ள ஜனங்களில் சிலரை உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்று கேட்டான். யாக்கோபு, எனக்கு உதவி அவசியம் இல்லை என்றான். ஏன்? அவன் பற்றி கொண்ட தேவன் அவனை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் உறுதி கொண்டான். அல்லேலூயா! ஜனங்கள் மாத்திரம் அவ்வாறு செய்தால் உன்னை பற்றி கொண்ட தேவன் உன் இருதயத்தை மாற்றி உன்னை கிறிஸ்து இயேசுவில் புது சிருஷ்டி ஆக்குவார் என்று உறுதிக்கொள். வியாதியோ மரணமோ எதுவானாலும் வரட்டும், அவர் முன் போலவே உன்னை பாதுகாப்பார் என்று உறுதி கொண்டிரு. ஆமென். அது எனக்கு புரியும். அன்றிலும் நாம் சம்கார் என்பவனை குறித்து பேசினோம். அவன் தன் குடும்பத்தை குறித்து கவலை கொண்டிருந்தான். ஆம், அவர்கள் பசியாய் இருந்தனர் என்று அவன் அறிந்திருந்தான். பெலிஸ்தரில் 1000 பேர் எழும்பி வந்தனர். 600 பேர் என்று நினைக்கிறேன். 600 பேர் ஆயுதம் தரித்து பாதையில் வந்து கொண்டிருந்தனர். அவன் தன் குடும்பத்தை குறித்து அக்கறை கொண்டான். ஏனெனில் அவர்கள் குளிர்காலத்தில் பட்டினியால் சாவார்கள். அவன் அங்கு தங்கியிருந்து ஆழ்ந்து யோசித்து ஆராய்ந்து பார்த்தான். அவனால் என்ன செய்ய முடியும்? தேவன் தமது வாக்கு தத்தத்தை காக்கிறவர் என்று அவன் உறுதி கொள்ளும் வரைக்கும் அங்கே தரித்திருந்தான். அவன் என்ன யோசித்திருப்பான் என்பதை கவனியுங்கள். என் தகப்பன் ஆபிரகாம், அவனுடைய விருத்த சேதனத்தின் மூலம் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுடைய மனிதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவன் உறுதி கொண்டதனால்
தேவனை சேவிக்க அவன் வீட்டையும் தனக்கிருந்த எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டான். அன்று மலையின் மேல் அவன் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தின போது தேவன் ஆபிரகாமிடம், நீ இதை செய்தபடியால் உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்களித்தார். அது உண்மை. ஆபிரகாமே, உன் சந்ததியார் அப்படி செய்வார்கள் என்று நான் வாக்களித்து ஆணையிடுகிறேன். அல்லேலூயா. ஓ, என்னை நான் பக்தி பரவசப்படுகிறேன். ஆபிரகாமே, உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதை யோசித்து பார்த்த பின்பு சம்கார், நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லியிருப்பான். மாம்ச பிரகாரமான சந்ததியாகிய சம்காரை அப்படி நினைக்க முடியுமானால், ராஜரீக சந்ததியாகிய நாம் இன்றிரவு எவ்வாறு நினைக்க வேண்டும்? மகிமை, எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? ஒரு கால் இருக்கலாம். என்னை தனியே விட்டு விடுங்கள். முன்பு எனக்கு இருந்த சிந்தையை காட்டிலும் இந்நிலை எனக்கு மேலானதாய் தோன்றுகிறது. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி, சபையானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜரீக சந்ததி, மாம்ச பிரகாரமான சந்ததியே அவ்வளவு தைரியம் கொண்டிருக்குமானால், பரிசுத்தாவின் பிரசன்னம் சுற்றிலும் இருந்து அபிஷேகித்துக் கொண்டு நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ராஜரீக சந்ததி என்ன செய்ய வேண்டும்? ஓ மகிமை! நிச்சயமாக சம்கார், நான் ஆபிரகாமின் சந்ததி என்றான். அவன் அதை குறித்து சிந்தனை செய்தான். அவன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இதோ சத்துருக்கள் என் வாசலின் வழியாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கையை நீட்டி ஒரு நாற்றுக்கோளை கையில் எடுத்தான். அவன் நிற்கவில்லை. அவன் சண்டை செய்ய பயிற்சி பெற காத்திருக்கவில்லை. அவன், ஒரு நிமிடம் பொறு, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த பெலிஸ்தியர் சிறந்த வீரர்கள், அவர்கள் நீண்ட காலமாக சண்டையிட பழகினவர்கள். எனவே நான் வேதசாஸ்திர பள்ளிக்கு சென்று என் டாக்டர் பட்டங்களை பெற்று சண்டையிட கற்றுக்கொள்வேன். நான் ஸ்தாபன விதைகள் அனைத்தும் கற்றுக்கொள்வேன் என்று கூறவில்லை. அவன் அவ்வாறு செய்திருந்தால் அதை மட்டுமே அவன் அறிந்திருப்பான். அவர்களை அவன் முறியடித்திருக்க முடியாது. சத்ருவுக்கு ஈடாக அவன் இருந்திருக்க முடியாது. நீங்கள் சத்ருவுக்கு ஈடு இல்லை, நான் சத்ருவுக்கு ஈடு இல்லை. ஆனால் நான் வாக்குத்தத்தத்தின் கீழ் அல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவு கூறுகிறேன். சத்ருவின் வல்லமை ஏற்கனவே சந்திக்கப்பட்டு ஜெயம் கொள்ளப்பட்டு கீழே தள்ளப்பட்டு விட்டது. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, எனக்காக அவனை ஜெயம் கொண்ட அவருக்குள் நான் இருக்கிறேன். ஏனெனில் நான் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியில் பிறந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் அதை சிந்தனை செய்து பிறகு உங்கள் நாற்றுக்கோளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் என்னும் பிசாசை உங்களை விட்டு விரட்டி அடிங்கள். அவன், நான் சண்டையிட கற்றுக்கொள்ள முடியாது என்றான். அவன் கற்றிருந்தால் அதை மாத்திரமே அவன் அறிந்திருப்பான். அதை குறித்து மாத்திரமே அவனால் பேச முடியும். இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். போதகராவதற்கு என் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர். உடனே தகப்பன், நல்லது மகனே, நான் பேராயரை தொலைபேசியில் கூப்பிட்டு உன்னை வேத பள்ளியில் சேர்க்க முடியுமா என்று பார்க்கிறேன். அங்கு நீ மனோ தத்துவ பாடங்களையும் மற்றவர்களையும் கற்கலாம். நீ 10 ஆண்டுகள் அங்கு கழித்தால் உன்னை தேர்ச்சி பெற்றவனாக செய்துவிடும் என்கிறார். நிச்சயமாக அது தேர்ச்சி பெற செய்யும். ஆனால் அவன் அதை காட்டிலும் அதிகம் அறிந்து கொள்ளாதபடிக்கு செய்துவிடும். ஆதி சபையில் அவர்கள் போதகரை அனுப்பியதற்கும் இன்றைக்கு அவர்கள் அனுப்புவதற்கும் எவ்வளவு வித்தியாசம்! அவர்கள் 10 ஆண்டுகள் காத்திருக்கவில்லை, 10 நாட்கள் மாத்திரமே காத்திருந்தனர். நீங்கள் உறுதி கொள்ள உங்களுக்கு 10 ஆண்டுகள் பிடிக்குமானால் அவர்கள் 10 நாட்களில் உறுதி கொண்டனர். ஆமென். நீங்கள் மனோ தத்துவத்தை குறித்து ஒரு கால் உறுதி கொள்ளலாம். ஆனால்
முழங்கால் படியும் முறையை நீங்கள் அறிய வேண்டும். 10 நாட்கள் அவர்கள் உறுதி கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் மற்றவர்களை குறித்து அக்கறை கொண்டனர். அவர்களில் சிலர் கையொப்பமிட கூட அறிந்திருக்கவில்லை. அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமுள்ளவர்கள் என்றும் வேதம் கூறுகிறது. ஆனால் அவர்கள் உறுதி கொண்டிருந்தனர். அல்லேலூயா. எனக்கு கல்வியை குறித்து கவலை கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இது பரிசுத்த ஆவியே என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் சுகமளிப்பவர் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் இரட்சகர் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் வரப்போகிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இதுதான் அது என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் ஏதோ ஒன்று நடந்தது என்று உறுதி கொண்டனர். அவர்கள் உறுதி கொண்ட பிறகு அக்கறை கொள்ள தொடங்கினர். மற்றவர்களுக்கு அவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அக்கறை கொண்டனர். அவர்கள் உறுதி கொண்டனர் என்பதற்கு அது நல்ல அடையாளம். அவர்கள் அக்கறை கொண்டனர். அவர்கள் கல்வியை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. அவர்களால் ஆமென் என்று சொல்ல முடியுமா என்பதை குறித்து அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர். அது உண்மை. அவர்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்திருந்தார்கள் என்றோ, அவர்களிடம் ஐக்கிய சீட்டு உள்ளதா என்றோ அவர்கள் கவலை கொள்ளவில்லை. அவர்களுக்கு தேவை அனைத்தும் அவரே என்று அவர்கள் உறுதி கொண்டிருந்தனர். இன்றிரவு நானும் அவ்வாறே இருக்கிறேன். நமக்கு தேவை அனைத்தும் கிறிஸ்துவே என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். நமக்கு புதிய நகராண்மை தலைவர் அவசியமில்லை. நமக்கு புதிய ஜனாதிபதிகள் அவசியமில்லை. நமக்கு புதிய சேனை அவசியமில்லை. நமக்கு புதிய அணுகுண்டு அவசியமில்லை. நமக்கு இயேசுவே அவசியம். அதை குறித்து மாத்திரமே அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர். அவர்கள் இதையும் விசுவாசித்தனர். அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் அவர் சந்திப்பார் என்று அவர்கள் உறுதி கொண்டிருந்தனர். அவ்வாறே நீங்களும் இன்று உறுதி கொண்டிருக்கிறீர்களா? நான் உறுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக என்ன எழுந்தாலும் அவர் எதிர்ப்பார். எனக்கு முன்பாக என்ன எழுந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் அப்படி செய்வதாக வாக்களித்துள்ளார். காலத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். அது உண்மை. இன்றைய நாளைய குறித்து மாத்திரமே யோசியுங்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உறுத்திவிட்டால், அவருக்கு தெரியாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் கூட தெருவில் விழுந்து சாகாது. அப்படி இருக்க எவ்வளவு அதிகமாக அவர் உங்கள் தேவைகளை அறிந்திருப்பார். என்னை பொறுத்தவரையில் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் காணிக்கைகளுக்காகவும் மற்றவைகளுக்காகவும் நான் கெஞ்சுவதில்லை. அதன் காரணமாகத்தான் காணிக்கைகளுக்காகவும் மற்றவைகளுக்காகவும் நான் கெஞ்சுவது இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் தேவன் என்னுடன் நிலைத்திருப்பார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அது தானாகவே வரும். நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். அதன் மேல் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். அதை குறித்து நான் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மனோ தத்துவ பாடங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உறுதி கொண்டிருந்தனர். அவர்கள் அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவர்களுக்கு இருந்தது போதுமானது என்று அவர்கள் உறுதி கொண்டிருந்தனர். இன்றைக்கு தொல்லை அதுவே. அவர்கள் கோட்பாடுகள் அப்படிப்பட்டவர்களை திணிக்க முயல்கின்றனர். பரிசுத்த ஆவியானவர் சரி என்று நீங்கள் சரியாக உறுதி கொள்ளவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. எனக்கு தேவை அனைத்தும் பரிசுத்த ஆவியே. உங்களுடைய தேவையும் அதுவே எல்லாருடைய தேவையும். அண்மையில் நான் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அவர்கள் அங்கிருந்த பழங்குடி மக்களுக்கு கல்வி கற்றுத்தர முயன்று கொண்டிருந்தனர். அவர்களை வெள்ளையர் மத்தியில் கொண்டு வரும்போது வெள்ளையருடைய பாவங்களையும் கற்றுக்கொள்கின்றனர். பழங்குடி மக்களுக்கு தங்களுடைய பாவங்கள் வேறு உண்டு. அவனை வெள்ளையர் மத்தியில் கொண்டு வரும்போது வெள்ளையரின் பாவங்களையும் கற்றுக்கொண்டு அவன் துவக்கத்தில் இருந்ததை பார்க்கிலும் இரட்டிப்பாக நரகத்தின் பிள்ளையாகி விடுகிறான். அவனுக்கு தேவையானது ஒன்றே. அவனுக்கு கிறிஸ்து மாத்திரமே தேவை. ஆமென். ஒருமுறை ஹட்சன் டெய்லர், சீனாவின் பெரிய மிஷனரியாக விளங்கிய
அந்த ஹட்சன் டெய்லரை குறித்து எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு இளைஞன் ரட்சிக்கப்பட்டு தனக்கு ஊழியத்திற்கு அழைப்பு உள்ளதாக கூறினான். அவன் திரு டெய்லரிடம் வந்து, திரு டெய்லரே, நான் 4 ஆண்டுகள் மனோதத்துவம் பயில வேண்டுமா? அவன் வேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று, என் முதல் பட்டத்தை பெற எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று கேட்டார். திரு டெய்லர் அவனிடம், மகனே, நீ தொடங்குவதற்கு முன்பு மெழுகுவத்தியை பாதி எரித்து விடாதே என்றார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எரித்து விடாதே. மெழுகுவத்தி பாதி எரியும் வரை காத்திருந்தால் ஒரு வகையான வேத பள்ளி படிப்பு உனக்கு திணிக்கப்படுகிறது. ஒரு விதமான சவத்தை பாதுகாக்கும் தைலம். அப்படி செய்யாதே. மெழுகுவர்த்தியை ஏற்றின உடனே தொடங்கு. நான் அறியாமையை ஆதரிக்க முனையவில்லை. இதை நான் கூற முற்படுகிறேன். உனக்கு வேறொன்றும் தெரியாமல் இருந்தால் மெழுகுவர்த்தி எப்படி ஏற்றப்பட்டது என்று அவர்களுக்கு சொல். அவர்கள் எல்லோரும் அதை அறிய வேண்டும். மெழுகுவர்த்தியை ஏற்றினது எது என்று அவர்களுக்கு சொல். என்ன எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு சொல். அது அப்படி ஏற்றப்பட்டது என்று, அது எப்படி ஏற்றப்பட்டது என்று அவர்களுக்கு சொல். அவர்களும் ஏற்றப்படட்டும். அப்போது அவர்கள் மற்றவர்களை கவனித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக உனக்கு தெரியாததும் உனக்கு தெரிந்த பின்பும் ஒரு உபயோகமும் இராத பெரிய பெரிய சொற்களை அவர்களிடம் கூற வேண்டாம். தேவனுக்கு மகிமை. பரிசுத்த ஆவி என் மேல் வந்தார். நான் இப்போது வித்தியாசமான மனிதன் என்று மாத்திரம் அவர்களுக்கு சொல்லுங்கள். மெழுகுவர்த்தியே எப்படி ஏற்றப்பட்டது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அது எரிந்து முடிய வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஆக அநேகருக்கு இன்றைக்கு அது புகைந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி ஏற்றப்பட்டது என்று மாத்திரம் அவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு பார்வையளித்த குருடன் இவ்வளவு வீண் சந்தடி எதற்கு என்று கேட்டான். அவர் அந்த வழியாய் கடந்த போது அவருடைய சீஷர்கள், இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு, அது இரண்டும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு பார்வையளித்தார். இதே வேத பாரகர் பரிசேயர் அனைவரும் வந்தனர். அவருடைய பெற்றோர் பயந்தனர். ஏனெனில் அவர்கள், எவனாவது நசரேயனாகிய இயேசுவை தீர்க்கதரிசி என்று அறிக்கையிட்டு அவர் சொல்வதற்கு செவி கொடுத்தால் ஒரு சீட்டு கொடுத்து அவனை சபைக்கு புறம்பாக்குவோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தனர். இதுவரைக்கும் அவர்கள் சிறிதளவும் மாறவில்லை. என் விஷயத்திலும் அவர்கள் அப்படித்தான் செய்தனர். எவனாகிலும் அவருடைய கூட்டத்திற்கு சென்று அவருக்கு செவி கொடுத்தால் அவனை சபையிலிருந்து புறம்பாக்குவோம் என்று இப்போது அவர்கள் என் கூட்டங்களுக்கு வர தடை விதித்துள்ளனர். அவர்கள் உங்கள் பெயரை புத்தகத்திலிருந்து எடுத்து போடுவார்கள். அவர்கள் அவருடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, இது உங்கள் குமாரன் தானா என்று கேட்டார்கள். அவர்கள், ஆம், இவன்தான், இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் என்றனர். இவன் எப்படி பார்வையடைந்தான்? இவனையே கேளுங்கள். இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். அவர்கள் குருடனாய் இருந்தவனை அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்றார்கள். அவனால் அவர்களுடன் வேத சாஸ்திரம் தர்க்கம் செய்ய முடியவில்லை, நிச்சயமாக முடியவில்லை. ஆனால் அவன் ஒன்று மாத்திரமே அறிந்திருந்தான். அவனால் காண முடியும் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அவர் பாவியோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. அவர் எந்த பள்ளியில் இருந்து வந்தார் என்பதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விவாதிக்க என்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன் என்று உறுதியாய் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் என்னால் காண முடியும் என்று அவர் கூறினார். அவருக்கு நான் செவி கொடுத்தேன் என்றான். அல்லேலூயா. நானும் அப்படித்தான். நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். ஒரு காலத்தில் என்னால் இதை காண முடியவில்லை. நான் பாவியாய் இருந்தேன், அவர் என் கண்களை திறந்தார். நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். விவாதிக்க அவனுக்கு ஒரு முக்கிய விஷயம் இருந்தது, நிச்சயமாக இருந்தது. அவனிடம் விவாதித்து வெல்ல முடியவில்லை. ஏன்? அவனால் காண முடிகிறது என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன், இது ஆச்சரியமான காரியம். நீங்கள் இத்தேசத்தின் மகத்தான தலைவர்கள், அப்படி இருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இதுவரை உலகத்தில் நடக்காத ஒரு அற்புதத்தை அவர் எனக்கு செய்திருக்கிறார். இது ஆச்சரியமான காரியம் என்றார். சகோதரனே, அவன் அந்த விஷயத்தில் சிறந்த வேத பண்டிதனாக இருந்தான் என்று
நம்புகிறேன். அவன் உறுதி கொண்டான். அவன் உறுதி கொள்ள அவனிடம் ஒன்று இருந்தது. அவன் குருடனாய் இருந்தான். அவனால் காண முடிந்தது. தாவீது சவுலின் சேனைகளுடன் வருகிறான். கோலியாத் மறுபக்கம் நின்று கொண்டிருந்தான். தாவீது அவர்கள் எல்லோரை காட்டிலும் சிறு உருவம் படைத்தவனாய் இருந்தான். கோலியாத் அவர்கள் எல்லோரிலும் மிகப்பெரிய உருவம் கொண்டவன். சவுல் கோலியாத்துக்கு ஈடாக இருந்திருப்பான். சவுல் 7 அடி உயரமாயிருந்தான். ஒரு கால் 8 அடி உயரம் கூட இருந்திருக்க கூடும். அவனுடைய சேனையிலிருந்து எல்லோரை காட்டிலும் அவன் மிகவும் உயரமாயிருந்தான். தாவீது தான் அங்கிருந்த எல்லோரிலும் மிக சிறிய உருவம் படைத்தவன். அவன் ஒருவன் மாத்திரமே சண்டையிட பழக்கமில்லாதவன். ஆனால் சகோதரனே அவன் உறுதி கொண்டான். மகிமை, நான் குடித்தவனைப் போல் நடந்து கொள்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். நான் அப்படித்தான். கவனிங்கள், சண்டை செய்ய அவன் பயிற்சி பெறாதவன். அவனிடம் ஈட்டி இல்லை. அவனுக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியாது. அவன் சிவப்பு மேனியுடைய சிறுவன். ஆனால் அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று தங்களை அழைத்துக் கொண்ட சேனையின் மேல் அக்கறை கொண்டிருந்தான். அவனுடைய கவன்களினால் சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட உதவி செய்த தேவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனை வழியிலிருந்து நீக்கி விடுவார் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் சேனையை குறித்து அக்கறை கொள்கிறான். அவனுக்கு எவ்வளவுதான் நீங்கள் உறுதி கொண்டிருந்தால் அக்கறை கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் முதலில் உறுதி கொள்ள வேண்டும். எனவே அவன் உறுதி கொண்டிருந்தான். ஒரு உஷ்ணமான இரவில் சுற்றிலும் பிசாசு இருந்தான். அப்போது தாவீது யுத்தத்துக்கு சென்றது எனக்கு ஞாபகம் வருகிறது. எல்லாமே அவனுக்கு விரோதமாய் இருந்தது. அவன் ஜெபம் செய்தான். அவன் முசுக்கட்டை செடியின் கீழ் பதுங்கியிருந்தான். எதிரிகளின் சேனை ஏற்கனவே அவனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தது. அவன் முசுக்கட்டை செடியின் கீழ் பதுங்கியிருந்தான். சற்று கழிந்து ஏதோ ஒன்று முசுக்கட்டை செடியின் வழியாய் கடந்து மறுபக்கம் செல்வதால் உண்டான இரைச்சலை கேட்டான். சகோதரனே, அவன் உறுதி கொண்டான். எல்லாமே அவனுக்கு விரோதமாக இருந்த போதிலும் அவன் கவலை கொள்ளவில்லை. கர்த்தர் அவனுக்கு முன்பாக புறப்பட்டு சென்றார் என்று அவன் உறுதி கொண்டான். மனிதனே, உனக்கு என்ன கோளாறு இருந்தாலும் பரவாயில்லை. இன்றிரவு இங்கு நீ நின்று கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்த காற்று உன்மேல் வருவதை உணர்ந்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னை இப்பொழுது குணமாக்குவேன் என்று கூறுவதை கேட்டு நீ உறுதி கொள்வாயானால், சகோதரனே, வெளியில் என்ன கூறினாலும் நீ கவலை கொள்ள மாட்டாய். அது நிச்சயம் நடக்கும் என்று ஏற்கனவே அறிந்திருப்பாய். அவன் உறுதி கொண்டான். அதன் பிறகு அக்கறை கொண்டான். சிம்சோன் தன் கையில் ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்துக் கொண்டு பெலிஸ்தரை எதிர்த்தான். அவனிடம் ஆயுதம் எதுவும் இல்லை. ஆனால் அவனை எழுப்பின தேவன் அந்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு இந்த பெலிஸ்தரை கொல்ல வல்லவராய் இருக்கிறார் என்று உறுதி கொண்டிருந்தான். அவன் 1000 பேரை கொன்றான். ஓடிப்போன தீர்க்கதரிசியாகிய மோசே முச்சரியில் தோன்றினது தேவன் என்று மோசே உறுதி கொண்ட போது, அதுக்கு முன்பு மோசேக்கு தேவனிடம் எந்த அனுபவமும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அவனிடம் நிறைய வேத சாஸ்திர அறிவு இருந்தது. ஆனால் அவன் ஓடிப்போனான். முச்சரியில் தோன்றினது தேவன் என்று அவன் உறுதி கொண்ட போது, ஏனெனில் புதரிலிருந்து ஒரு சத்தம் அவனுடன் பேசிய வேத வாக்கியங்களை எடுத்துரைத்து அதன் காரணமாக அது தேவன் என்று அவன் உறுதி கொண்டான். தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரின் துயரத்தை குறித்து அவன் கொண்டிருந்த அக்கறை அனைத்தும் அவன் இழந்து விட்டான். அவன் 40 ஆண்டுகளாக எகிப்துக்கு வெளியே இருந்து அவர்கள் அடிமைகளாய் இருக்கும்படி விட்டுவிட்டான். ஆனால் அவர்களை விடுவிப்பது தேவனுடைய சித்தம் என்று அவன் உறுதி கொண்ட போது, அடுத்த நாள் முதற்கொண்டே அவன் அக்கறை கொள்ள தொடங்கினான். இதோ அவன் வழியில் சென்று கொண்டிருக்கிறான். அது எப்படிப்பட்ட காட்சி என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? சிப்போரால் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டு சிறு கெர்சோம் அவன் இடுப்பில் இருக்கிறான். அவனுடைய தாடி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது. 80 வயதான அவன் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் வழுக்கு தலையுடன் கோணலான கோலை கையில் பிடித்தவனாய் அல்லேலூயா என்று சத்தமிட்டுக் கொண்டு கடமையை செய்ய எகிப்துக்கு செல்கிறான். ஆம், அது உங்களை விசித்திரமாக நடந்து கொள்ளும்படி செய்யக்கூடும். அவனை விசித்திரமாக நடந்து கொள்ளும்படி செய்திருக்க கூடும். ஆனால் அவன் உறுதி கொண்டிருந்தான். ஏன்? மோசே, நான் உன்னோடு செல்கிறேன். உன் கையில் உள்ள கோலை கொண்டு என் ஜனங்களை விடுவிக்கப் போகிறேன்.
ஒரு சிறு கோணலான கோல் ஒன்றும் பெரிதாக காணப்படவில்லை. ஆனால் சகோதரனே, அவன் உறுதி கொண்டிருந்தான். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை அவனோடு கூட இருந்தது. தேவனுடைய வார்த்தை உன்னோடும் உனக்குள்ளும் இருக்கிறது என்பதை அறிந்திருப்பாயானால் நீ உறுதி கொள்ள முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்று எபிரேய பிள்ளைகள் உறுதி கொண்டிருந்தனர். ஆம், அவர்கள் அதை நிலைத்திருக்கும் வரைக்கும் அவர்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணியக்கூடாது என்று தேவன் அவர்களிடம் கூறியிருந்தார். அவர் அந்த அர்த்தத்தில் தான் அதை கூறினார். அவர்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்ளாமல் இருந்தால் தேவன் தமது வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அப்படி செய்வார் என்று அவர்கள் உறுதி கொண்டிருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நிற்க வேண்டும் என்று உறுதி கொண்ட போது தேவன் அவர்களுடன் நிற்க வேண்டும் என்று அக்கறை கொண்டார். இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் உறுதி கொள்ளும் போது உங்களை கௌரவமாக பாதுகாக்க தேவன் அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். அதை நான் வெளிநாட்டு ஊழியங்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் பரிசோதித்து பார்த்திருக்கிறேன். அது உண்மை என்று நீங்கள் உறுதி கொள்ளும் போது, ஆனால் நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும், தேவன் உங்கள் மீது அக்கறை கொள்வார். ஆனால் முதலில் அது அவர் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் தமது வாக்குத்தத்தத்தை காத்துக்கொண்டு அக்கறை கொள்வார். இயேசு தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் தந்தருள்வார் என்று மரியாள் உறுதி கொண்டிருந்தார். அவள் யார் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் சகோதரி மரியாள் அதை விசுவாசிக்க விட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ரவி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் தமக்கு தந்தருள்வார், உமக்கு தந்தருள்வார் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். அது நடக்கும். நான் போய் கல்லை உருட்டப் போகிறேன், அதை ஆயத்தப்படுத்தப் போகிறேன், ஏனெனில் நான் உறுதி கொண்டிருக்கிறேன் என்றான். நிச்சயமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கெண்டகியில் என் தகப்பனார் பயிர்கள் தீர்ந்து போயின. பழைய காலத்து சுற்றி வரும் பிரசங்கி அங்கு வந்தார். அவர் வயது சென்றவர். அவர் முழங்கால் படியிட்டால் ஏதாவது ஒன்று நடக்கும் வரைக்கும் முழங்காலிலேயே இருப்பார். அவர்கள் எல்லோரும் அன்று மழைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணினர். இந்த வயோதிபர் முழங்கால் படியிட்டு தளர்ந்த தம் கரங்களை மேலே உயர்த்தி, ஓ தேவனே, உம்மை நான் சேவித்து வந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள், அவனுடைய பயிர்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஜெபித்த போது அப்பா சபை கட்டிடத்திலிருந்து மெல்ல நழுவி சென்று கழுதையின் மேலிருந்த சேனத்தை அவிழ்த்து சபைக்கு கொண்டு வந்ததாக அவர் எங்களிடம் கூறினார். ஏனெனில் மழை வரப்போகிறது என்று அவர் அறிந்து கொண்டார். உறுதி கொண்டாரா? ஆம், ஆம் ஐயா. அதன் பிறகு அவர் தமது சேனத்தின் மேல் அக்கறை கொண்டார். அவர் உறுதி கொண்ட பிறகு, மாட்டால் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்றார். அது உண்மை. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டால் அது நடக்கும். அது மிகவும் அற்புதமான செயல் அல்லவா? யவுருவின் வீட்டில் சவம் கிடத்தப்பட்டிருந்தது. 12 வயதுடைய அவனுடைய ஒரே மகள் மரித்து போனாள். உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்னும் செய்தி அவனுக்கு கிடைத்தது. இயேசு சொன்னார். முதலாவது அவன் இயேசுவிடம், என் குமாரனத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆனால் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீர் வீட்டிற்கு வந்து அவள் மேல் கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்றான். அவன் உறுதி கொண்டிருந்தானா? அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். அவருடைய வார்த்தையை அவன் அறிந்திருந்தான். அவன் தன் இருதயத்தில் ரகசிய விசுவாசியாக இருந்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்று முற்றிலுமாக விசுவாசித்துக் கொண்டிருந்தான், உறுதி கொண்டிருந்தான். அது வினோதமானது அல்லவா? அந்த விஷயத்துக்கு தேவன் அவனை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தார். உங்களை எப்படி வலுக்கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அது உண்மை. சில நேரங்களில் அவர் உங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வர உங்களுக்கு வியாதியை அளிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றீர்கள் என்பதை வெளிக்காட்ட அவர் அவனை வலுக்கட்டாயப்படுத்தினார். அதை விசுவாசிக்க எவ்விரு வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டான். அப்பொழுது அவன் யார் என்பதை வெளிக்காட்டினான்.
அவள் மரித்து போனாலும் நீர் வந்து அவள் மேல் கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்றான். ஓ என்னே, அது எனக்கு பிரியம், மார்த்தாலும் அதே கூறினார் என்று நினைக்கிறேன். இயேசுவும் அதை குறித்து உறுதி கொண்டார். 100க்கு அதிபதியான அந்த ரோம போர்ச்சேவகன் இயேசுவை மாத்திரம் ஒரு வார்த்தை கூறும்படி செய்தார். அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று உறுதி கொண்டிருந்தார். அந்த ரோம போர்ச்சேவகன் புறஜாதி அஞ்ஞானி கூறுவதை கேளுங்கள். எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ வென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான் என்றான். ஏன்? அவன் அவர்களுக்கு மேல் அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான். அவன் எதை சாட்சியாக அறிவித்தான்? இயேசுவே, நீர் எல்லா வியாதிகளுக்கும் மேல் அதிகாரம் உள்ளவர். நீர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுவதை நான் கேட்டால் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நான் முற்றிலுமாய் உறுதி கொண்டிருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் பிறகும் நாம் உறுதி கொள்ளுகிறதில்லை. பாருங்கள், அது என்ன? அவன் விசுவாசம் பெரிது என்று இயேசு கூறினார். வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னும் விசுவாசத்தை அவர் இஸ்ரவேலுக்குள் காணவில்லை. இதோ அது இங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும் என்று உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும். அப்படியானால் அறிக்கையிடுங்கள். எதை? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவேன். பார்த்தீர்களா? அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று நீ உறுதி கொண்டார். ஆனால் முதலாவது நீ உறுதி கொள்ள வேண்டும். பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ உறுதி கொண்டாள். ரவி என்ன கூறின போதிலும், ஆசாரியன் என்ன கூறின போதிலும், அவளுடைய புருஷன் என்ன கூறின போதிலும், வேறு யார் என்ன கூறின போதிலும் அவர் பரிசுத்த மனிதர், அவர் தேவனுடைய குமாரன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் அதை மாத்திரம் நான் செய்ய வேண்டும், அப்போது நான் சொஸ்தமாவேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன் என்றார். அவள் சுகமடையவே மாட்டாள் என்று ஒரு மருத்துவர் கூறின போதிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்றார். அவள் உறுதி கொண்டிருந்தார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீ அவர் மேசியா என்று உறுதி கொண்டாள். அவள் மேசியா எப்படி இருப்பார் என்று வேத பிரகாரமான அடையாளத்தை கண்டபோது, இன்று காலை நான் கூறினவனமாக அங்கிருந்த முன்குறிக்கப்பட்ட ஜீவன், அவள் அதை கண்ட மாத்திரத்தில் உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் முன்குறிக்கப்பட்ட ஜீவ வார்த்தை மேல் ஒரு தண்ணீர் இல்லை, 2 தண்ணீர்கள் ஊற்றப்படும் போது அது உடனே அதை கண்டுகொள்கிறது. அங்கிருந்த ஊழியக்காரர் அதை கண்டுகொள்ளவில்லை, ஆசாரியர் அதை கண்டுகொள்ளவில்லை, பிரதான ஆசிரியர் அதை கண்டுகொள்ளவில்லை, பெரிய குருவானவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அதை பிசாசு என்று அழைத்தனர். ஆனால் அங்கிருந்த ஏழை வேசியை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்தார். நீங்களும் முன்குறிக்கப்பட்டிருந்தால் அதை கண்டுகொள்வீர்கள். கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து மிகவும் பக்தியுள்ளவனாக உண்மையானதை போல் காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான் என்று வேதம் கூறுகிறது. அவனால் வஞ்சிக்க முடியாது, அது உண்மை. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத அனைவரும் அவன் மோசம் போக்குவான். போன எழுப்புதலின் போதோ பெயர் எழுதப்பட்டது. வேதம் அப்படியா கூறுகிறது? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பு. அவர்களை நீங்கள் வஞ்சிக்க முடியாது, ஏனெனில் அவர்கள் அந்த வார்த்தையிலேயே கிடைக்கின்றனர். இவைகள் தோன்றுவதை அவர்கள் காணும் போது அது ஜீவன், அவர்கள் உடனே அதை கிரகித்துக் கொள்கின்றனர். மற்றவர் சுற்றி நடந்து வந்து அதில் ஒன்றுமில்லை என்பார்கள். பாருங்கள், அவர்கள் உறுதி கொள்ளவில்லை. அவர்களை உறுதி கொள்ள செய்ய அங்கு ஒன்றுமில்லை. அவர்கள் விசுவாசிக்க அங்கு ஒன்றுமில்லை. சிவப்பு முள்ளங்கியில் ரத்தம் இல்லாத போது அதிலிருந்து உனக்கு எப்படி ரத்தம் கிடைக்கும் என்று என் தாயார் அடிக்கடி கூறுவது உண்டு. அது உண்மை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர்கள் வார்த்தையை அறிந்துள்ளனர். அவருடைய சத்தம் என்பது என்ன? இதோ இங்கு உள்ளது. அவைகள் கோட்பாடுகளுக்கு பின் செல்வதில்லை, ஆனால் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன. அவைகள் அதற்கு பின் செல்கின்றன. கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீ முற்றிலுமாக உறுதி கொண்டிருந்தால், அதன் பிறகு அவளுடைய ஜனங்களும் அந்த அடையாளத்தை கண்டு
அதை விசுவாசிக்க வேண்டும் என்று அவள் அக்கறை கொண்டாள். அவர் மேசியாவென்று அவள் உறுதி கொண்டாள். ஏனெனில் அவர் அவளுக்கு இருந்த தொல்லை என்னவென்று அவளிடம் எடுத்து கூறினார். அவள், ஐயா, மேசியா வரும்போது இதை செய்வார் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். அவர், நானே அவர் என்றார். இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற மனிதன் நிச்சயம் உண்மையை கூறுவார் என்று அவள் அறிந்திருந்தால், ஓ என்னே, ஆம், அப்படிப்பட்ட விதத்தில் தேவன் உபயோகிக்கும் ஒரு மனிதன் பொய் வைக்க மாட்டார், அது உண்மை. அவர் உங்களிடம் உண்மையை கூறுவார். அவர், நானே அவர் என்றார். அந்த வார்த்தையின் மேல் வெளிச்சம் பட்ட போது அவள் உணர்ச்சி மிகுந்தவளாய் ஊருக்குள்ளே ஓடினாள். அவள் முற்றிலும் உறுதி கொண்டாள். அவள் அப்படி செய்ய வேண்டும் என்று கருதப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அவள் ஊருக்குள்ளே ஓடி ரபிகளிடமும் ஆசாரியர்களிடமும் தெருவில் சென்று கொண்டிருந்த மனிதர்களிடமும் அங்காடியில் உள்ள மனிதர்களிடமும் இப்படியாக ஒவ்வொரு இடமும் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார். உங்கள் வேதாமத்தை எடுத்து கொள்ளுங்கள், உங்கள் சுருள்களை படித்து பாருங்கள், அவர் மேசியாவே என்பது உண்மை அல்லவா என்றார். அவள் உறுதி கொண்டாள். நியாய தீர்ப்பு நாளிலே அவள் எழுந்து நின்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் மேலும் இங்குள்ளவர்கள் மேலும் குற்றம் சுமத்துவாள். இயேசு நியாய தீர்ப்பு நாளிலே தென் தேசத்து ராஜஸ்திரி எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனெனில் அவள் சாலமோனுக்கு இருந்த ஞானத்தின் வரத்தை கேட்க வந்தாள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று கூறினார் என்று உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஆயினும் ஜனங்கள் அவரை விசுவாசிக்க மறுத்தனர். அவள் உறுதி கொண்டால் அவளுடைய ஜனங்களும் உறுதி கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். பாருங்கள், அவள் உறுதி கொண்ட பிறகு அவளுடைய ஜனங்களை குறித்து அவள் அக்கறை கொண்டாள். அவள் மேசியா என்று அவள் அறிந்து கொண்டால், மேசியா வரும்போது அதுதான் நடக்கும் என்று வேதம் கூறியுள்ளது என்று அவள் அறிந்திருந்தாள். அவள் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது இவை எல்லாவற்றையும் நாம் கழிப்பார், அறிவிப்பார். நீர் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்றார். இயேசு, நானே அவர் என்றார். அங்கேயே அவள் உறுதி கொண்டாள். ஏனெனில் வேதம் அவ்வாறு கூறியிருந்தது. இதோ அது நிறைவேறினது. அவள் உறுதி கொண்டாள். அதன் பின்பு அக்கறை கொண்டாள். மற்றவர்களிடம் இதை கூற அவள் புறப்பட்டு சென்றாள். இயேசு தாம் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று உறுதி கொண்டிருந்தார். அவர் உறுதி கொண்டிருந்தார். அவர், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே இதை எழுப்புவேன் என்றார். ஏன்? வேதாமத்தில் தாவீது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால், தாவீது தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு தெரியும். தாவீது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தான். 72 மணி நேரத்துக்குள், அதாவது சரீரத்தில் அழிவு தொடங்குவதற்கு முன்பு அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவர் அறிந்திருந்தார். 72 மணி நேரம் என்பது 3 பகல்களும் 3 இரவுகளும். அவரை இதை இடித்து போடுங்கள், இதை மறுபடியும் எழுப்புவேன் என்றார். முற்றிலுமாக உறுதி கொண்டிருந்தார். அது உண்மை. அதை அவர் மறுபடியும் எழுப்புவார் என்று வேத வாக்கியங்கள் தவறாது என்று அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்திலும் நான் பிரசங்கிக்கும் செய்தியிலும் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது சத்தியம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இந்த தரிசனங்கள் தேவனிடமிருந்து வருகின்றன என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மேல் தங்கியுள்ள ஆவி பரிசுத்த ஆவி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். மகிமை. நான் முற்றிலும் உறுதி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வழியே சரி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். வேதாமத்தின் வழியே சரி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இங்கு இயேசு கிறிஸ்து இப்போது இருக்கிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இந்நேரத்தில் அவரை நாம் விசுவாசிப்போமானால் இங்கு வியாதியுள்ள ஒவ்வொருவரையும் அவர் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் சுகமாக்குவார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளி ஜனங்கள் கூச்சலிட்டு என்ன நடக்கும் என்று அவர் கூற முடியாத நிலை ஏற்பட வாய்ப்புண்டு என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். என் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது என்பதனால் அல்ல, நான் 20 வயது இளைஞனாக இருந்த போதே இதை பிரசங்கித்திருக்கிறேன். அவர் என்னை நதியில் சந்தித்த அன்று முதற்கே நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இந்த அக்னி ஸ்தம்பம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த அதே அக்னி ஸ்தம்பம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். மகிமை. அது உண்மை என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதற்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்.
அதற்காக என் வீட்டையும் மற்ற எல்லாவற்றையும் நான் விற்றேன். அதுக்காக எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். இது சத்தியம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் இங்குள்ளார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இங்குள்ள பரிசுத்த ஆவி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய ஆவிக்குள் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது உண்மை என்று நான் அறிவேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் முழுதுமாக உறுதி கொண்டிருக்கிறேன். தூதன் என்னை அங்கு சந்தித்து அவர் என்ன செய்தார் என்று என்னிடம் கூறினார். நான் பல்லாயிரக்கணக்கான அஞ்ஞானிகளுக்கு முன்பாக நின்றேன். உங்களுக்கு பயம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லையா, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது வேதபூர்வமானது என்பதனால் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது கர்த்தருடைய தூதன் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதை என் இருதயபூர்வமாக விசுவாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை நமக்கு தந்திருவார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவர் இங்கிருக்கிறார், பயப்படாதிருங்கள், அவர் இங்கிருக்கிறார். நமக்குள் அசைவாடுவதாக நீங்கள் உணரும் அந்த ஆவி பரிசுத்த ஆவி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது கிறிஸ்து என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். ஆமென். இப்பொழுது நான் காணும் எனக்கு முன்னால் உள்ள அந்த வட்ட வடிவமான ஒளி பரிசுத்த ஆவி என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அந்த தரிசனம் என் கண்களுக்கு முன்னால் உள்ளது என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது உள்ளது என்று நான் அறிவேன். ஆமென். இந்த நேரத்தில் உலகில் உள்ள எல்லா பிசாசுகளுக்கும் நான் சவால் விடுகிறேன். அவர் தேவன், கிறிஸ்து தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல. அவர் தேவன், அவர் தேவனே என்று வேற அல்ல. இப்பொழுது நாம் சற்று நேரம் தலைகளை வணங்குவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று நான் முழுவதுமாக உறுதி கொண்டிருக்கிறேன். பரலோக பிதாவே, அது நீர் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். தேவனே, இன்று நான் மேடையை விட்டு செல்லும் போது முன்பு நீர் விசேஷித்த ஒன்றை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தினரை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உமது கரங்களில் இருக்கிறோம். உமக்கு சித்தமானதை எங்களுக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. தேவன் இங்கு இருக்கிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அவன் ஜப அட்டைகளை விநியோகம் செய்தானா? ஜப அட்டைகள் ஏதாவது உண்டா? இல்லை, அவை நமக்கு அவசியம் இல்லை. அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் முழுவதுமாக உறுதி கொண்டிருந்தால், இயேசுவை என் பலவீனத்தோடு உம்மை தொழுகிறேன். சகோதரன் பிரண்ணாம் சத்தியத்தை எடுத்துரைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு மனிதன் மாத்திரமே, நீரோ தேவன். அது வார்த்தையா இருப்பதால் அவர் சத்தியத்தை எடுத்துரைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, அது நிகழட்டும். அவர் என்னிடம் பேசி என்னிடம் உள்ள கோளாறு என்னவென்று கூறட்டும். நான் உறுதி கொள்ளும்படி செய்யும் என்று கூறுங்கள். அவர் ஏற்கனவே கூட்டத்தில் இருக்கிறார். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நரம்பு கோளாறுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவளுடன் கூட உள்ள சிறுமிக்கு மூளை வளர்ச்சி குறைவு உள்ளது. நீ விசுவாசிக்கிறாயா? வீட்டில் வியாதி உள்ள தாய் சந்தேகப்படாமல் விசுவாசி. நீ கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வாய். மனித உறவில் வந்து தன் முதுகை கூடார பக்கம் திருப்பி ஆபிரகாமுடன் பேசின அதே தூதன் தான் இன்று இங்கு இருக்கிறார் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அது நிகழும் என்று அவர் வாக்களித்துள்ளார். அதே தூதன் நம்மை அபிஷேகிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனெனில் அவர் தேவன். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, சாராலே, நீ எங்கேயோ இருக்கிறாய். நீ தேவனுடன் பேசு. சகோதரனே, சகோதரியே, இது சத்தியம் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அது சத்தியம். எனக்கு பின்னால் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு இருதய கோளாறு உள்ளது. அவளை எனக்கு தெரியாது. அவள் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாள். அவள் நடுத்தர வயது உள்ளவள். அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் விர்ஜினியாவிலிருந்து வந்திருக்கிறாள். திருமதி ஸ்டாக்ஸ். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அவள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது அவளுடைய வலது பாகம். விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஸ்திரீயே, இதை குறித்து என்ன நினைக்கிறாய்? நீயும் நானும் ஒருவருக்கொருவர் அந்நியர் அல்லவா? நான் அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறாயா? உனக்கு தலையில் கோளாறு உள்ளது. அது உண்மை. உன் பெயர் திருமதி மூர். அது உண்மை என்றால் உன் கையை வீட்டு சுகமடைந்து வீட்டுக்கு செல். நீ விசுவாசிக்கிறாயா? யாரோ ஒருத்தி எனக்கு முன்னால் இங்கே தோன்றினாள். இதோ அது ஒரு ஸ்திரீ. அவளுக்கு மார்பகத்தில் புற்றுநோய். திருமதி ரோட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. தேவன் அவளை அறிவார். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அது உண்மை. ஒரு மனிதன் அங்கு உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் துல்சாவை சேர்ந்தவர். திரு ஹார்வர்ட். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.
குணமடைந்து வீடு செல்லுங்கள். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, அவரை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை, நாங்கள் அந்நியர், அது உண்மை. ஏன்? அவர் ஏதோ ஒன்றை தொட்டார். நீங்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தம்முடைய வார்த்தையை காக்கிறவர் என்று உறுதி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உறுதி கொண்டிருந்தால் உங்களில் எத்தனை பேருக்கு தேவையாகியுள்ளது? கிணற்றன்றையில் இருந்த ஸ்திரீ எண்ணினது போன்று இந்த ஜனங்களை கேளுங்கள். அவர்கள் உள்ள இடங்களுக்கு சென்று அவர்களிடம் பேசுங்கள். நான் வேறொருவை காண்கிறேன், நாம் வேறொரு கவனிங்கள், அது சரியா இல்லையா என்று பாருங்கள். அது கட்டிடத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. கட்டிடம் முழுவதும் முழு இடமும் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இங்குள்ள ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் என்று நான் உறுதி கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவ்வாறே உறுதி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாரா? அப்படியானால் நீங்கள் எழுந்து நின்று உங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். நீங்கள் உறுதி கொண்டால் உங்கள் கைகளை அவரிடம் உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். பரலோக பிதாவே, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டார் என்று அவர்கள் உறுதி கொள்ளும் வரைக்கும் பரிசுத்த ஆவி இந்த கட்டிடத்தை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சாத்தானே, இந்த இடத்தை விட்டு வெளியே போ, இது இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். அது நிச்சயம் நடக்கும். இப்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.